இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். சிரிப்போம் சிந்திப்போமின் இந்த 2வது பாகம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்பொழுதுமே உயர்ந்திருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். 1வது வால்யூமை உங்களில் அநேகர் பார்த்திருப்பீர்கள். எனக்கு எப்படியும் நூற்றுக்கணக்கான மக்கள் கூப்பிட்டு அது ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு சொன்னதன் மூலமாக நான் அது நிச்சயமாக அது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்க வேண்டும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இந்த 2வது வால்யூம் எதற்காக ரிலீஸ் பண்ணுகிறோம் அப்படின்னா, முதல் வால்யூமை பார்த்துக்கிட்டு ரொம்ப மக்கள் அதில் டவுட் கேட்டாங்க. மெனி பீப்புள் பாஸ் தேர் கமெண்ட்ஸ் டு மீ. பலவிதமான கேள்விகள் கேட்டார்கள். எல்லாருக்கும் எல்லாம் புரியலை. அப்போ அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இன்னொரு வால்யூமை உருவாக்கணும் அப்படின்னு அந்த முதல் வால்யூமில் உள்ள டவுட்டுகளுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி நான் 2வது வால்யூமை உருவாக்கணும் அப்படின்னு ஜெபத்தோடு இதை ப்ரெசென்ட் பண்ணுகிறோம். இதை ரொம்ப கவனமாக கேட்கணும். இதுலேயும் டவுட் இருக்குன்னா கூட திரும்பவும் நமக்கு இன்னொரு வால்யூமாக அதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு பெருமை உண்டாகட்டும். இந்த முதல் வால்யூமை பார்த்துட்டு அநேக மக்கள் கேள்வி கேட்டார்கள். அதில் ஒரு கேள்வி பாருங்கள். ஒரு ஊழியக்காரர் பாஸ் பண்ண ஒரு கமெண்ட் என்னென்னா, நீங்கள் மக்களை ரொம்ப சிரிக்க வைக்கிறீர்களே அப்படின்னு. அந்த சிரிப்போம் சிந்திப்போங்கிற தலைப்பே அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டம் மக்கள் சிரிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சிரிக்கிறது கிறிஸ்தவர்களுடைய பண்பாடு அல்ல, அவங்க எப்போதும் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் அப்படின்னு பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவர்கள் சிரிக்கக்கூடாது என்றோ பிறரை சிரிக்க வைக்கக்கூடாது என்றோ கடவுள் வேதத்தில் எங்குமே எழுதவில்லை. மாறாக சந்தோஷமாயிருங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஒரு ஊழியக்காரர் ஒரு சபையில் பேச போயிருக்கிறார். அந்த சபையில் அவர் பேசிகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு அம்மா ஓன்னு அழுகிறாங்க. அப்போது இவருக்கு ஒரு சந்தோஷம், நம்முடைய பிரசங்கத்தை கேட்டு அதில் உருகி போய் தான் அந்த அம்மா அழுகுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு பிரசங்கத்தை எல்லாம் முடித்த பிறகு அந்த ஊழியக்காரர் அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்கள் ஏன் அழுதீங்க, இந்த பிரசங்கத்தால் நீங்கள் தொடப்பட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இல்லையா பிரசங்கத்தின் மூலமாக இல்லை, எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தாடி உள்ள ஒரு ஆடு காணாமல் போச்சுது. அந்த தாடியும் உங்கள் தாடியும் ஒரே மாதிரி இருந்துச்சுது. இந்த தாடியை ஆட்டி ஆட்டி பேசும்போது எனக்கு அந்த ஆட்டுக்கு ஞாபகம் வந்துச்சுய்யா, அதனால் நான் அழுதுட்டேன் அப்படின்னு சொன்னான். ஊழியக்காரர் அடைச்சி இதுக்கு தான் அழுதியாக்கும் அப்படின்னு ஊழியக்காரர் சொன்னார். அந்த பொதுவாக ஊழியக்காரங்களுடைய நோக்கமே விசுவாசிகள் ஆனாலும் சரி, புதுசாக வரக்கூடியவங்களானாலும் எல்லாரையும் அழ வைக்கணும்னே அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம் என்ன என்பதை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக தெரிந்திருந்தார். எவ்வளவு உபத்திரவத்தினுடைய மத்தியிலும், எவ்வளவு பாடுகளுடைய மத்தியிலும், எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள், பரிகாசங்களுடைய மத்தியிலும் சமாதானமாக இருக்க இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை பற்றி இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார், எனது சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு உட்காந்து ஓன்னு எப்போதும் அழுதுகிட்டு இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. மற்றவர்களுக்காக அழலாம். எப்படி, ஆண்டவரே இந்த உலக மக்கள் கஷ்டத்தோடு இருக்கிறாங்களேப்பா, ஒருத்தன் தற்கொலை பண்ண போகிறானே, மக்கள் ஜாதி வரியில் செத்துக்கிட்டு இருக்காங்களே, இன வரியில் ஒரு நாட்டுக்கு நாடு போராட்டம் நடக்குதே, ஒரு நாட்டுக்குள்ளேயே சண்டை நடக்குதே, மத சண்டை நடக்குது, இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் சண்டை நடக்குது இல்லையா, கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்களே, இப்படியெல்லாம் பலவிதமான உலகத்தில் உள்ள பிரச்சனைகளுக்காக நாம் அழுது கடவுளிடம் மன்றாடலாம், அது வேறு. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஓன்னு அழுதுகிட்டே நமக்காகவும் சரி எதுக்காகவும் சரி மூஞ்சியை தொங்க போட்டுகிட்டே உட்காந்துருக்கணும் அப்படின்னு கடவுள் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது மக்கள் கேட்ட இன்னொரு கேள்வி என்னென்னா, ஆதாமும் ஏவாளும் நகை அணிந்தார்களா? நான் கேட்குறேன், ஆதாமும் ஏவாளும் கடிகாரம் அணிந்தார்களா? இந்த கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆதாம் ஏவாள் நகை என்னங்க நகை? அவங்க ட்ரெஸ்ஸே போடலையே. அவங்க ட்ரெஸ் போடாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் மோளுக்கு ட்ரெஸ் போடாமல் இருக்க முடியுமா கல்யாணத்தில்? அவங்களுக்கு எப்போ ஆடை தேவைப்பட்டது?
என்னைக்கு பாவம் செஞ்சாங்களோ அதுக்கு பிறகு தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே தேவைப்பட்டது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது வரைக்கும் ஆடையே தேவைப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையே அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. எப்பொழுது இந்த ஆடை நகையெல்லாம் எப்பொழுது தேவைப்படுது? அவன் பாவம் செஞ்சதுக்கு பிறகு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஒருத்தன் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்ததுக்கு பிறகு அவனுக்கு நகை தேவையில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலை அடைந்ததுக்கு பிறகு நகை தேவையில்லையேன்னு நீங்கள் சொல்வீர்களானால் ஆடையும் தேவையில்லையே. எதற்காக வேண்டி நாம் நகை அணிய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவிடம் மக்கள் வராத காரணம் என்னன்னாக்க, நம்மை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் நினைக்கலாம், தாழ்மையோடு கூட நாம் இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு. நம்ம நகை இல்லாமல் இருக்கிறத தாழ்மைன்னு சொல்கிறோம். ஆனால் இதை அவர்கள் தாழ்மை என்று நினைக்கவில்லையே. இயேசுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவன் நல்லா இருந்தான் ஐயா. பாவம் அந்த பெந்தேகோஸ்தில் போய் சேர்ந்து அந்த கிறிஸ்டியனாக மாறி நொடிஞ்சு போயிட்டான் ஐயா. பாவம் எவ்வளவு செழிப்பாக இருந்தான் தெரியுமா? இப்போ ஒன்றுமே இல்லாமல் அவன் நல்லா தான் ஒரு மாதிரி தான் இருக்கான். ஆனால் அவன் பொண்டாட்டியை பாரு, பாவம் யார் வைத்த பிள்ளையோ அது ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அந்த குடும்பமே ஒரு மாதிரி சோகமாக இருக்குதுங்க அந்த குடும்பத்தை பார்த்தாலே அப்படின்றாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. மிகவும் கஷ்டப்பட்டு நகையை கலட்ட வைத்திருக்கிறோம், இனி நகை அணிவது தவறு அல்ல என்று எப்படி அதே மக்களிடம் போதிக்க முடியும்? மிகவும் கஷ்டப்பட்டு நகையை கலட்ட வச்சுருக்காங்களாம், தவறு. நமக்கு தெரியணும், இயேசு நகையை கலட்ட வரல, பகையை கலட்ட வந்தார். ஒரு ஆளுக்கும் இடையில் உள்ள ஒரு விசுவாசிக்கும் ஒரு தனிநபருக்கும் இடைப்பட்ட பகையை அவர் முறிப்பதற்காகத்தான் சிலுவைக்கே சென்றார். இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் அல்லாத அந்த மக்களுக்கும் இடைப்பட்ட பகைமை உணர்வை அவர் மாற்றுவதற்காகத்தான் புதிய ஏற்பாட்டையே உருவாக்கினார். அதுக்காகத்தான் அவர் சிலுவைக்கு சென்று தன்னுடைய உயிரையே கொடுத்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. இப்பொழுது அந்த கேள்விக்கு நான் கொடுக்குற பதில் என்னென்னா, ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் வெட்கப்படாமல் பெருந்தன்மையோடு மனம் திரும்புவது அவரது மன முதிர்ச்சியின் அடையாளம். பாருங்க, பொண்ணை நாம் வெறுக்கிற அளவுக்கு, வெறுப்பதற்கென்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோ அவருடைய தாயோ அவருடைய வளர்ப்பு தந்தையோ வெறுத்தார்களா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது அவருக்கு பொன், வெள்ளை போளம், தூப வர்க்கம் போன்றவை அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அந்த 3 சாஸ்திரிகள் வர்றாங்க, அவங்க கொண்டு வச்ச இந்த அதில் ஒன்று பொண்ணு. அப்போ அந்த பொண்ணை வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைத்திருப்பார்களானால் நிச்சயமாக அவர்கள் போகும்போது கையில் கொடுத்து அமைச்சிருப்பாங்க, தயவுசெய்து நீங்கள் கொண்டு போயிருங்க, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கும்பிடுற கடவுள் வந்து பொண்ணுக்கு விரோதமான கடவுள் அப்படி சொல்லியிருப்பார். நான் அப்படி கண்டிப்பாக கொடுத்துருக்கதாக வேதத்தில் ஆதாரம் எதுவும் கிடையாது. இவர்களே நிச்சயமாக அதை பயன்படுத்தி இருப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அடுத்தது, பொட்டு பூ நகை அணிவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அப்படியானால் ஜிப்பா, வேட்டி, புடவை, சட்டை, பேண்ட், பனியன், கோட்டு இவை எல்லாமே உலகத்துக்கு ஒத்த வேஷம் அல்லவா? இவை உலகத்தில் யாரும் அணியாத ஆடைகளா? நான் பாருங்கள், நான் டிவியில் உங்ககிட்ட உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த டிவி மூலமாக அல்லது இந்த ஒரு யூடியூப் மூலமாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த யூடியூப் எல்லாத்தையுமே சினிமாக்காரங்க யூஸ் பண்ணுறது. விபச்சாரக்காரங்களும் மோசமானவங்களும் பாவிகளும் கெட்டுப்போனவங்களும் டெரரிஸ்ட்டுகளும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மீடியாவை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்க முடியுமா? உலகத்தில் உள்ள மோசமான செய்திகள் எல்லாம் கிடக்கக்கூடிய அந்த இன்டர்நெட்டுக்குள்ளே தான் நல்ல செய்தியும் இருக்குது. இந்த இதுவும் உலகத்தை ஏன் இதென்ன சினிமாக்காரன் பாட மாட்டான், இதை வச்சு இந்த மைக்கை சினிமாக்காரன் பாடுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறதுக்காக வேண்டி நான் இனி யூஸ் பண்ண மாட்டேன். அது கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்க பணிக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. அதனால் எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாமல் அதை நாம் பயன்படுத்தலாம். ஏன்னா அதை உருவாக்குவதற்கு துணை நின்றதே கடவுள் கொடுத்த அறிவு தான். அதை நல்ல ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, கத்தோலிக்கர்கள் பொட்டு வைத்திருக்கிறார்களே, அவர்கள் எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்து விட்டார்கள்? சூப்பர் கேள்வி கேட்டிருக்காங்க. நான் கேட்குறேங்க, வைகோ பைபிள் வாசிக்கிறார், அவர் எத்தனை மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறார்? 4 மாவடிக்கவரோட வரும்பொழுது அவருடைய பேச்சில் மக்கள் கேட்கும்படிக்கு ஒரு வார்த்தை சொன்னார், நானும் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் 4 மாவடியில் பேசுனதுனாலையோ பைபிள் வாசித்ததுனாலையோ அவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு நம்புகிறார்னு சொல்ல முடியுமா? இல்லை அவர் ரொம்ப பேரை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ரட்சிப்பின் பாதைக்குள் நடத்தினார்னு சொல்ல முடியுமா? அடுத்தது பாருங்கள், விவேகானந்தரை பற்றி நம்ம கிறிஸ்தவங்களே ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா விவேகானந்தர் கண்ட இயேசு அப்படின்னு ட்ராக்ஸ் போட்டாங்க. விவேகானந்தர் இயேசு கிறிஸ்துவ கடவுளாக ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு படித்தவங்க கூட ரொம்ப பேர் சொன்னாங்க. ஆனால் நான் கேட்குறேங்க, விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்கிறாராம்,
முக்தி வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடிந்த எந்த கடவுளை விடவும் மிகவும் உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு கிறிஸ்து. இப்படின்னு விவேகானந்தர் சொன்னதுனால இவர் கிறிஸ்டியனா? இவர் எத்தனை ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தார்? ஏங்க, விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்கா முழுவதும் விக்கிரகத்தால் நிரப்பினதே இவர் தான். பேசிக்கலாகவே இவர் சிக்காகோவில் போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் நீங்கள் கும்பிடக்கூடிய இயேசுவையே கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு வரல. அவர் ஊரெல்லாம் போயிட்டு இந்தியாவில் உள்ள விக்கிரக ஆராதனையை எல்லாரையும் பண்ணுவதற்காக வேண்டி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணார். He did not become the believer of Jesus Christ or his salvation. இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பை விவேகானந்தர் நம்பவில்லை. ஆனால் நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னாக்க பெரிய இந்திய கிறிஸ்தவத்தினுடைய இறையியல் தத்துவ ஞானிகள் ரொம்ப பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன, விவேகானந்தர் இயேசுவை கண்டுபிடித்தார், கடவுளாக கண்டார் அப்படின்னு அநேக போஸ்டர்ஸ் கூட பார்க்குறோம். அவர் பாருங்கள், எந்த கடவுளை விடவும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னா அங்கே அந்த சென்டென்ஸே தப்பு. எந்த கடவுளை விடவும், அங்கே என்ன எந்த கடவுள்? ஒரு கடவுள் தாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுள் ஒருவர் தான். அதிலிருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எல்லாருமே கடவுள் தான். நீ கடவுள், அவனும் கடவுள் தான், நானும் கடவுள் தான், இயேசுவும் கடவுள், எல்லா கடவுளை விட உயர்ந்த கடவுள் இயேசுநாதர் அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் பைபிள் சொல்லுதா? இல்லைங்க. இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னாக்க, இயேசு கிறிஸ்து கடவுளுடைய சாயலாக மனிதனை படைத்தார். இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர். படைக்கப்பட்ட மனுஷனை கடவுளுடைய சாயலாக படைத்ததுனால அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்களாக இருக்கிறார்களே அப்படின்ற அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் மக்கள் நம்ம எல்லாம் கடவுள் தான். இல்லைங்க, தேவருங்கிறது வேற, கடவுளுங்கிறது வேற. நல்ல ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு காவியத்தை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் எத்தனை பேரை இயேசுக்கென்று ஆதாயம் செய்தார்? ஐயா, இயேசு காவியம்னு ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதினார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்று எல்லாத்தையுமே அவர் எழுதினார். அவர் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதினாருங்கிறதுக்காக அவர் கிறிஸ்டியனா? அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா? இயேசு கிறிஸ்துவுடைய கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டாரா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு இயேசு சொன்னாரே, அந்த கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டாரா? உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிங்கிற கொள்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல முடியுமா? அவர் என்னுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரா? ஆத்தும ஆதாயம் செய்வது கத்தோலிக்கர்களின் தற்போதைய நோக்கம் அல்ல. தங்கள் மக்களை கத்தோலிக்க சபையில் தக்க வைப்பதே அவர்களுக்கு கடினமாக இருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே அதிகமான அங்கத்தினர்களை கொண்ட கிறிஸ்தவ திருச்சபையும் கத்தோலிக்க திருச்சபை தான். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது எப்பமோ மிஷினரிகள் அந்த ஆதி திருச்சபையிலிருந்து கிளம்பி போய் ஊழியங்கள் எல்லாம் செய்து அநேக மக்கள் கத்தோலிக்க திருச்சபையோடு சேர்க்கப்பட்டிருக்கலாம். அதனால மக்கள் கத்தோலிக்கர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கத்தோலிக்கர்கள் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டுமே என்று இந்திய நாட்டில் முயற்சி செய்து கொண்டிருப்பதாக எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் கத்தோலிக்க சபையில் உள்ள மக்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பெந்தேகோஸ்துக்கு போயிட்டாங்க. கத்தோலிக்க சபை சாதாரண பூசையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு இந்த கரிஸ்மேட்டிக்னு ஒரு மூமெண்ட் எல்லாம் உருவானதுக்கு காரணமே என்னென்னா, பெந்தேகோஸ்துக்கு போகக்கூடிய மக்களை கத்தோலிக்க சபையிலேயே தக்க வைப்பதற்காக வேண்டி அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு எத்தனம். ஆனால் அதில் அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றார்கள் என்று எனக்கு தெரியல. ஆக்சுவலாக போகிறவங்க போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, உள்ளேயே இருக்கிறவங்க 2 தான் இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, கத்தோலிக்கர்கள் பொட்டு வைத்திருக்கிறார்கள், அவர்கள் எத்தனை ஆத்துமாக்களை கர்த்தருக்குள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்காக வேண்டி அவர்கள் பொட்டு வைக்கவில்லை. எல்லாரும் பொட்டு வைக்கிறாங்க, அதனால் அவங்களும் பொட்டு வச்சாங்க. அடுத்த கேள்வி, கணவர் உயிரோடு இருக்கும் இந்து பெண்களில் கூட பலர் இன்று பொட்டு வைப்பதில்லையே? நல்ல கேள்வி. ஆனால் அதுக்கு ஆன்சர் என்னென்னா, பொட்டு வைக்காத இந்து பெண்களை மதிப்புக்குரியவர்களாகவே இந்துக்கள் மதிப்பதில்லை. மதிக்கப்படாதவர்கள் பேசும் வார்த்தைகளையும் யாரும் மதிப்பதில்லை. ஐயா, நான் மதிக்கப்பட்டால்தான் எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுளும் மதிக்கப்படுவார். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால்தான் நம்முடைய கடவுள் ஏற்றுக்கொள்ளப்படுவார். நாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், நம்முடைய பண்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இது நம்முடைய முதல் வால்யூமில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அடுத்தது, பூ பொட்டு வைப்பதை என் மனசாட்சி ஏற்றுக்கொள்ளவில்லையே? தட்ஸ் a very beautiful question actually. ரோமர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். நல்லதோ கெட்டதோ என்னும் ஐயத்தோடு உண்போர் தண்டனை தீர்ப்பு பெற்றுவிட்டனர், ஏனெனில் அவர்கள் உறுதியான மனநிலையோடு செயல்படவில்லை.
உறுதியான மனநிலையோடு செய்யப்படாதது எல்லாம் பாவமே என்று நாம் இங்கே பார்க்குறோம். எனக்கு அன்பான கடவுளின் பிள்ளைகளே, இந்த புலால் உண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆதி திருச்சபையில் இருந்தது. அதில் பவுல் அந்த மக்களுக்கு கொடுத்த பதில் என்னென்னா, அது உண்ணலாமா உண்ணக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகத்தோடு உண்ணாமல் உறுதியான மனநிலையோடு அதை உண்ணலாம் அப்படின்ற உறுதியான மனநிலையோடு நாம் உண்ணும் பொழுது அது நமக்கு பாவம் இல்லை. ஆனால் சந்தேகத்தோடு சாப்பிட்டோம்னா அது நமக்கு பாவமாக மாறுகிறது. ஆக நீங்கள் பூ பொட்டு வைப்பதை உங்கள் மனசாட்சியே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் நீங்கள் பூ பொட்டு நகை எல்லாவற்றையும் அணியாமல் இருப்பதே நல்லது. ஆனால் உங்கள் மனசாட்சிக்கே தெரியுது இது ஒன்றும் இல்லைங்க, பொட்டு ஆசையை விடுறது எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, துட்டு ஆசையை விடுறது தான் பெரிய கஷ்டம். கோடி கணக்கில் சேர்த்து வச்சுக்கிட்டு எனக்கென்று எதுவும் இல்லைன்னு பாடுறாங்க. இந்த பாட்டை ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வேணால் பாடிக்கலாம். ஏன்னா அவருக்கு பொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளைகளும் கிடையாது. ஆனால் நாகர்கோவிலிருந்து, திருநெல்வேலியிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த பாட்டை பாடுறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாகும்? இல்லையா? அடுத்தது பாருங்கள், குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நெற்றியில் சிலுவை அடையாளம் இடும் இடத்தில் பொட்டு வைப்பது சரியா? இது சிஎஸ்ஐ சர்ச்சில் போகும்போது கொஞ்சம் அன்பானவர்கள் என்கிட்ட கேட்ட கேள்வி. அதுக்கு நான் கொடுக்குற பதில் என்னென்னா, குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் எங்கும் எழுதப்படவே இல்லை. ஞான ஸ்நானம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஞானம் வந்ததுக்கு பிறகு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்நானம், திருமுழுக்கு அப்படின்னு இன்னொரு வேதாகமம் சொல்லுகிறது. ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது நெற்றியில் சிலுவை அடையாளமிட வேண்டும் என்றும் வேதத்தில் எங்கும் எழுதப்படவில்லை. அப்படியே நம் விருப்பப்படி சிலுவை அடையாளம் இட்டாலும் அந்த இடத்தில் பொட்டு வைக்கக்கூடாது என்றும் வேதத்தில் எங்குமே எழுதப்படவில்லையே. நல்லா யோசித்து பாருங்கள். அப்படியே நீங்கள் சிலுவை அடையாளம் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு உங்கள் மனசாட்சி சொல்லுதுன்னா பொட்டை கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க, நெத்தியில் இந்த அந்த அந்த உங்களுக்கு சிலுவை அடையாளத்தை கொஞ்சம் மேலே போட்டுக்கோங்க. சிலுவை அடையாளம் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும்னு பைபிளில் வசனம் கிடையாது. ஆனால் அது போட்டு தான் ஆகணும்னு உங்கள் மனசாட்சி சொல்லுதுன்னா உங்களுடைய அதுதான் உங்களுக்கு திருப்தி. அப்பாடா ஒரு சிலுவை அடையாளம் போடணும் அப்படின்னா தப்பு ஒன்றும் கிடையாது. அதை போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போது இப்போ சில பயங்கரமான பாரம்பரியவாதிகள் சொல்லுவாங்க, அது எப்படி சிலுவை அடையாளம் போடலாம், சிலுவை அடையாளம் நமக்கு ஒரு விக்கிரகமாக மாறாதா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இயேசுநாதரே நமக்கு விக்கிரகமாக மாற முடியாது. அதனால் நான் என்ன நோக்கத்தோடு பண்ணுகிறோம், நம்ம எதை செஞ்சாலும் என்ன நோக்கத்துக்காக பண்ணுகிறோம் அது இம்பார்ட்டண்ட். சில விஷயமெல்லாம் நம்ம பண்ணுவோம், அந்த விஷயம் நோக்கம் இல்லாமல் பண்ணிகிட்ருப்போம், அல்லது தவறான நோக்கத்துக்காக பண்ணிகிட்ருப்போம். தட் இஸ் ராங். இப்போது பெங்களூர்லேருந்து ஒரு பிரதர் ஒரு கேள்வி கேட்டார், இன்று யாருமே மஞ்சள் பூசுவதில்லையே. நான் பழைய சிடியில் மஞ்சள் பூசுறது ஒன்றும் தப்பு கிடையாது, வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறது ஒன்றும் தப்பு கிடையாது, பரதநாட்டியம் ஆடுறது தப்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துக்கிட்டு சொல்கிறாரு, மஞ்சள் இன்னைக்கு யாருமே பூசுறது இல்லையே அப்படின்றாரு. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், பாவம் அது யார் பெற்ற பிள்ளையோ. பிராமின்ஸ் இருக்கக்கூடிய அக்ரஹாரத்துக்கெல்லாம் அவர் இன்னும் ஒரு நாள் கூட போய் பார்த்தது கிடையாது. பிராமின்ஸை அவர் பார்த்துருப்பாருன்னா எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. அதனால தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்குறாரு, யாருமே மஞ்சள் பூசுறது இல்லையேன்றாரு. மஞ்சள் இன்னைக்கும் பிராமணர்கள் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். சனாதன இந்துக்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்கிற எல்லா மக்களும் மஞ்சள் பூசிக்கொண்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு மஞ்சளும் குங்குமம் சொன்னால் புருஷன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு சாட்சி, ஒரு அடையாளம். அது நல்ல இந்துக்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், தே வில் டெல் யூ. இந்த விஷயத்தை இந்த பரம்பரையாக கிறிஸ்டின்ஸாக இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. அநேக கிறிஸ்டின்ஸுக்கு தமிழக கவர்னருக்கு பேர் கேட்டால் கூட தெரியாது. ஏன்னா பைபிள் உண்டு, வீடு உண்டு, அவ்வளோதான். அதுக்கு அந்த பக்கத்தில் அவங்க பேப்பர் கூட வாசிக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் சொன்னாங்க டிவி பார்க்குறது தப்பு, பேப்பர் வாசிக்கிறது தப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாம் புரிஞ்சிச்சு. டிவியில் கிறிஸ்தவ ஊழியக்காரங்கள் பேசுகிறாங்க, பேப்பரில் கூட அநேக இந்த கிறிஸ்தவ செய்திகள் வருது. நாம் உலகத்து மக்களுக்காக ஜெபிக்கணும்னாக்கா உலகத்தில் என்ன நடக்குது, நாட்டு நடப்பு என்னென்னு தெரியாமல் நாம் எப்படிங்க மக்களுக்காக ஜெபிக்க முடியும்? நல்லா யோசித்து பாருங்கள். இயேசுவை பரமேஸ்வரன் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் இந்துக்களாகி விடுவார்களே அப்படின்றாங்க. ஏங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது பைபிளில் உள்ள ஒரு ஊழியக்காரரோ அல்லது இயேசு கிறிஸ்துவோ பிதாவாகிய தேவனோ எல்லாம் கிடையாது. இந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவனுங்கிற ஃப்ரேஸை உருவாக்குனது ஒரு தமிழன். அவன் யாரை நினச்சிக்கிட்டு சொல்லியிருப்பான்னாக்க ஏதாவது ஒரு விக்கிரகத்தை மனசில் வச்சு தான் சொல்லியிருப்பார். அவர் தேவன் அப்படி சொன்னதுனால நாம் தேவனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இப்போ மகாதேவன் என்ற வார்த்தை வெங்கடாஜலபதி என்ற விக்கிரகத்துக்கு பயன்படுத்தப்படுவதால் பைபிளில் இருந்து மகாதேவன் என்ற வார்த்தையை நாம் அகற்றிவிட முடியுமா? தீத்து 2:13 நாம் வாசிக்கிறோம், மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம்.
இது யார் இந்த மகாதேவன்னா? கிறிஸ்தவர்கள் யாரை கடவுள் என்று சொல்கிறார்களோ அவருக்கு வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பேர் தான் மகாதேவன். நான் கேட்குறேன், இந்த மகாதேவன்கிற பேர் ஏற்கனவே ஒரு விக்கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால நாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? நல்ல வார்த்தை தப்பான ஒரு விக்கிரகத்துக்கு போட்டிருக்குது. அதே மாதிரி பரமேஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு தப்பான விக்கிரகத்துக்கு போடப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் அந்த நல்ல வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நாளைக்கு அந்தி கிறிஸ்துவுக்கு பேர்லையும் கிறிஸ்துங்கிற வார்த்தை இருக்கும். ஐ ஏம் த கிரைஸ்ட் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் கிரைஸ்டுன்னு அவன் சொன்னதுனால உண்மையான கிறிஸ்துவாகிய இயேசுவை நாம் கிறிஸ்துவன்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நல்ல கவனமாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பரமேஸ்வரன் என்ற நல்ல வார்த்தையை விக்கிரகங்களுக்கென்று அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு நாம் என்ன செய்ய முடியுங்க இல்லையா? பிறருக்கு இடரலாக இருக்கும் கலாச்சாரத்தை கூட மாற்றக்கூடாதா அப்படின்னு ஒரு பிரதர் கேட்குறாங்க. இன்றைக்கி பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா தப்பான ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறாங்க. அது இன்றைக்கி கலாச்சாரம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது அநேகருக்கு இடரலாக இருக்கிறது. அது கூட மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதை நான் போன வால்யூம்லேயே நான் சொல்லியிருக்கிறேன். நாம் தகுதியான வஸ்திரங்களை உடுத்த வேண்டும் அப்படின்னு வேதாகமம் சொல்லுகிறது. நல்ல கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை என்டார்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமையர் 14ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு தடையாக இருக்குமாயின் இறைச்சி உண்பதையோ திராட்சை மது குடிப்பதையோ அது போன்ற வேறு எதையும் செய்வதையோ தவிர்ப்பதே நல்லது. அதாவது மற்றவங்களுக்கு இடரலாக இருக்குமானால் நாம் அதை செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியம், என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான், நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை மற்றவங்களுக்கு இடரலாக இருக்குமானால் நாம் அந்த விஷயத்தை செய்யாமல் இருப்பதே நல்லது. ஒரு எடுத்துக்காட்டு, இந்த சிலைகளுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தில் சிலையே ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ சிலைக்கு படைக்கப்பட்டது ஒன்றும் மோசமானது ஒன்றும் கிடையாது. அது நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. எப்படி ஒரு சாதாரண பழம் நார்மலாக ஒரு பழம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சிலைக்கு படைக்கப்பட்ட பழம். அது நம்ம சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவன் என்ன நினைப்பான் தெரியுமா? ஓ, இவர் அந்த ஜோதியில் ஐக்கியமாயிட்டாரு, இவர் வந்து அந்த பிசாசு அந்த விக்கிரகத்தோடு ஐக்கியமாயிட்டாரு, இந்த விக்கிரகத்தோடு இணைஞ்சி அவரும் இந்து மதத்தை நம்பித்தான் இந்து கடவுளையும் கடவுளாக ஏற்றுக்கிட்டு தான் இந்த பழத்தை பிரசாதமாக சாப்பிட்றாரு அப்படின்னு பக்கத்தில் இருக்கவன் நினச்சி அவன் இடறி போய் அவன் விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால அந்த விக்கிரகத்துக்கு படைச்சதை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. நிம்மதி தரும் ஆலோசனைகள் வழங்கும் சுத்த கண்ணா, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்னும் ஆபகூக் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த வித்தியாசமான ஒலித்தட்டு இந்து சகோதரர்களும் கேட்டு மகிழும் ஒரு ரசனையான கலாச்சார வடிவத்தில் வெளிவந்துள்ளது. மனிதருக்கு நன்மை செய்த கண்ணா, பாவத்தை வெறுக்கின்ற பரிசுத்த கண்ணா, பாவியை அடைக்கின்ற கருணை கண்ணா, கண்ணா இயேசு ராஜா. தமிழ் வேதாகமத்தில் தேவன் என்று வரும் வார்த்தை இந்தியில் பரமேஸ்வர் என்றும் சமஸ்கிருத மொழியில் பரமேஸ்வரா என்றும் உள்ளது. அந்த வார்த்தையை தமிழ்படுத்தி பரமேஸ்வரன் என்று இந்த ஒலித்தட்டு ஒலிக்கிறது. பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா, பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா, உலகுக்கு ஒளியான ஜோதீஸ்வரா, ராஜேஸ்வரா, மனசாந்தீஸ்வரா. இதன் விலை வெறும் 50 ரூபாய் மட்டுமே. உடனே திரையில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. சுத்த கண்ணா. இப்போ ஜிப்பா வேட்டி பிரதிஷ்டையின் வஸ்திரம், அதை எப்படி தவறு என்று கூறுகிறீர்கள் அப்படின்னு ஒரு பெந்தேகோஸ்தே சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. ஜிப்பா வேட்டி பிரதிஷ்டையின் வஸ்திரம் என்று வேதம் கூறவில்லை.
ஜிப்பா வேட்டி அணிவதும் தவறு அல்ல, ஆனால் ஜிப்பா வேட்டி தான் அணிய வேண்டும் என்பதுதான் தவறு. ஏங்க நான் கேட்குறேன், நான் போட்டிருக்கேன், ஜிப்பா தான் போட்டிருக்கேன். ஆனால் இதை போய் நான் பிரதிஷ்டையின் வஸ்திரம் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் பிரதிஷ்டையின் வஸ்திரம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, வாழ்க வளமுடன், பிரம்மகுமாரிகள் போன்ற அமைப்பினரும் கிறிஸ்தவ ஆண் பெண் ஊழியர்கள் அணிவது போல் வெண் உடை அணிகிறார்கள். இப்போ நீங்கள் வெளியில் போய் பாருங்களேன், நீங்கள் அப்படியே சும்மா அப்படியே மயிலாப்பூர் பக்கம் போய் பாருங்களேன், அங்கே ஏகப்பட்ட ஆட்கள் ஜிப்பா வேட்டி போட்டுட்டு போவாங்க. பெண்கள் பார்த்தா அப்படியே இந்த சிபிஎம்மில் உள்ள நம்முடைய சகோதரிகள் எப்படியெல்லாம் வெண் வஸ்திரம் போட்டிருக்காங்களோ அதே வஸ்திரத்தை இன்றைக்கி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் உள்ள ஆட்கள் கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அப்படி போடுறதுனால அவங்க பரிசுத்தவாட்டிகள் அப்படின்னு பைபிள் சொல்லுதா? இல்லையா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க, நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸை வேறு யாருமே போடக்கூடாதுன்னு அரசாங்கத்தில் ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்லை. அப்படி சில யூனிஃபார்ம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், காவல்துறை அதிகாரி அணிந்திருக்கும் சீருடையை வேறு யாரும் அணியக்கூடாது என்னும் சட்டம் இருப்பதால் அதை பிறர் அணிந்தால் சட்டப்படி தவறு. ஆனால் பாஸ்டர்கள் அணியும் உடையை வேறு யாரும் அணியக்கூடாது என்று சட்டம் இல்லையே. ஒரு பாஸ்டர் போடக்கூடிய ஜிப்பாவை இப்போ நான் ஒன்றும் வேண்டாம், நான் இந்த காவி ட்ரெஸ்ஸு போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸை போடவே கூடாது அப்படின்னா வேறு யாரையும் பார்த்து சொல்ல முடியாது. நான் போட்டிருக்க காவியை வேறு யாருமே போடக்கூடாதுங்க, இது கிறிஸ்தவங்களுடைய ட்ரெஸ்ஸுன்னோ அல்லது இந்து சாமியார்களுடைய ட்ரெஸ்ஸுன்னோ இது ஊழியக்காரங்களுடைய ட்ரெஸ்ஸுன்னோ யாரும் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவுடைய சொந்த ஊர் திருவனந்தபுரம். கேரளாவுக்கு போய் பார்த்தா குடியாரர் கீழே கிடக்கிறாரு, அவர் ஜிப்பாவும் வேட்டியும் போட்டிருக்காரு. அவருக்கு பேர் கேட்டால் பரமசிவன் சொல்கிறாருங்க. பரமசிவன் குடிச்சிக்கிட்டு கீழே கிடக்கிறார். அவர் ஜிப்பா வேட்டி போட்டிருக்கிறதுனால கிறிஸ்டியன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. கடைசி நாட்களில் வெளிப்புறத்தை பார்த்து மக்களை யாருன்னு கணிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் எல்லாருக்குள்ளேயும் வரும். அப்படி இருக்கும்போது தான் அந்தி கிறிஸ்து வருவான். எனக்கு தெரிஞ்ச அந்தி கிறிஸ்து இஎஸ்ஐயில் உள்ள ஒரு ஊழியக்காரர் போடக்கூடிய அந்த அங்கியையும் அந்த கருப்பு கயிறையும் மாதிரி போட்டுக்கிட்டே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்கள் நம்ம ஊருக்குள்ளே வருவாங்க. பிரைஸ் தி லார்ட்னு நம்ம சொல்கிற மாதிரி அவங்களும் பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை கொடுக்க மாட்டான். ஆனால் எல்லா வார்த்தையும் நம்ம பயன்படுத்துகிறதெல்லாம் பதே நல்லா இருக்கீங்களா, பதே வீட்டில் சிஸ்டர் பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா, இப்படியே தான் பேசுவாங்க அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்களும். ஏன் அந்தி கிறிஸ்து தன்னுடைய பேரில் கிறிஸ்டோஃபர் அப்படி வைத்திருந்தா கூட அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவன் பேரில் கிரைஸ்ட்டுங்கிறது இருக்கத்தான் செய்யும். உண்மையான கிறிஸ்துவுக்கு விரோதியானவன் அப்படிங்கிறத நீங்கள் போக போக தான் கண்டுபிடிக்க முடியும். மரம் தன் கனிகளால் அறியப்படும். அதே மாதிரி அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சுபாவத்தை வச்சு தான் நம்ம கணிக்க முடியும் அது உண்மையான கிறிஸ்து அல்ல அப்படிங்கிறது. இப்போ பாஸ்டர்கள் அணியும் ஜிப்பா போல் விசுவாசிகள் அணிந்தால் அவர்கள் சபையை விட்டு வெளியேற்ற முடியுமா? இது என்னுடைய கேள்வி. இப்போது ஒரு எடுத்துக்காட்டு, இப்போது ஒரு பாஸ்டர் ஜிப்பா போட்டிருக்கிற மாதிரி அந்த சபையினுடைய ஊழியக்காரங்க ஜிப்பா அணிவது போல் விசுவாசிகள் எல்லாருமே ஜிப்பா வேட்டி போடுறாங்கன்னா இந்த ஜிப்பா வேட்டியை நீ அணியக்கூடாது அப்படின்னு பெந்தெகோஸ்டல் மிஷனில் இருக்கக்கூடிய பாஸ்டர்ஸோ அல்லது மற்ற பெந்தெகோஸ்டல் சபையினுடைய ஊழியக்காரர்கள் யாரையும் சபையை விட்டு துரத்த முடியாது. நீ வெள்ளை சட்டை தான் போடணும், வெள்ளை வேட்டி தான் உடுக்கணும், அல்லது வெள்ளை பேண்ட்டு தான் போடணும் அப்படின்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. சபையினுடைய ஊழியக்காரர் போடுற மாதிரி அந்த அங்கியை உடுத்துக்கிட்டு ஒரு சிஎஸ்ஐ விசுவாசி வந்தால் நீ இப்படி போடக்கூடாது, நான் மட்டும்தான் அங்கேயும் இந்த கயிறும் போடணும் அப்படின்னு அவனை பார்த்து யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி கேஸ் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸை யார் வேணாலும் போடலாம். அங்கிங்கிறது உங்களுக்குள்ளே 2 அங்கி இருந்தால் அங்கி இல்லாதவனுக்கு ஒரு அங்கியை கொடுன்னு சொன்னார். இது யாரை பார்த்து சொன்னார்? சிஎஸ்ஐ ரெவரண்டில் பார்த்தா சொன்னார்? இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு அது சிஎஸ்ஐ சபைக்கோ கத்தோலிக்க சபைக்கோ உரித்தான சொத்து அல்ல. இந்த உலகத்தில் யார் வேணாலும் போடலாம். ஏன் சாய்பாபாவே போட்டிருந்தார், அங்கி போட்டிருந்தார். என்ன கலரு? காவி கலரு, அவ்வளோதான் வித்தியாசம். நான் லிசன் டு மீ, எந்த ட்ரெஸ்ஸை யார் வேணாலும் போடலாம். அரசாங்கம் சில சட்டம் வச்சுருக்கு. காவல்துறைக்கு உள்ள ட்ரெஸ்ஸை காவல்துறைக்காரங்க தான் போடணும், வேற யாரும் போடக்கூடாது. காவல்துறையே ஒரு போலீஸ்காரர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்காருல, அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ½ an hourல டிபார்ட்மெண்ட்காரங்க உங்களை மாற்றுத்திறனாளியாக மாற்றி விடுவார்கள். இப்போ அடுத்தது பாருங்க. வேதாகமத்தில் எழுதப்படாவிட்டாலும் ஒரு விஷயத்தை சபையின் ஒழுங்கு என்று வைத்திருப்பது தவறா? அடுத்த கேள்வி. நான் கொடுக்குற பதில் என்னென்னா, அதை ஒரு உபதேசமாக மாற்றாதவரை தவறு இல்லை. அதை இப்போ பாருங்கள், ஜிப்பா தான் போடணும், ஊழியக்காரன்னா கண்டிப்பாக ஜிப்பா தான் போடணும், வேட்டித்தான் உடுக்கணும் அப்படின்னு சொல்கிறங்க. அங்கத்தான் பிசாசு கை வைப்பான். ஏன்னா இயேசு கிறிஸ்து எதை பெருசுப்படுத்தலையோ அதை நம்ம பெருசுப்படுத்தக்கூடாது. இயேசு எதை பெருசாக சொன்னாரோ அதை நாம் பெருசாக நினைக்கணும். ஆனால் இன்றைக்கி நிலைமை அப்படி கிடையாது. இயேசு பெருசாக சொன்ன உபதேசத்தை எல்லாம் சர்வசாதாரணமாக விட்டுட்டாங்க.
இயேசு பெருசாக சொன்னது என்னது? அவர் என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்மை எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவு தூரம் நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். இயேசு எவ்வளவு தூரத்துக்கு மனிதர்களை நேசிக்கிறாரோ அதே அன்போடு கூட ஒவ்வொரு மனிதனும் பிறரை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு புதிய கொள்கையை சொல்கிறதுக்காக இயேசு வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பாஸ்டர்ஸுகளுக்கோ விசுவாசிகளுக்கோ இந்த விஷயம் தெரியாது. எல்லாத்த பற்றியும் பேசுவாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு சபையும் பிரிஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த சபையில் அன்பு கிடையாது, எங்ககிட்ட அன்பு இருக்குது. அந்த ஊழியக்காரர்கிட்ட அன்பு கிடையாது, என்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? நல்லா யோசித்து பாருங்கள். அன்பு இல்லை, அன்பு உண்டு அப்படிங்கிற கேட்டகரியிலையா நம்ம எல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறோம்? இல்லை. ஒரு ஆள் முழுக்கு ஞானசானங்கிறாங்க, ஒரு ஆள் தெளிப்பு ஞானசானங்கிறாங்க, ஒரு ஆள் அந்நிய பாஷை உண்டுங்கிறாங்க, ஒரு ஆள் அந்நிய பாஷை இல்லைங்கிறாங்க, ஒரு ஆள் ஹீலிங் உண்டுன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆள் ஹீலிங் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நாம் பிரிஞ்சு கிடக்கிறோமே தவிர அன்பினுடைய அடிப்படையில் நாம் யாரும் பிரியலை இல்லையா? இப்போ கத்தோலிக்க சபையில் யாருக்குமே அன்பே கிடையாது. பெந்தேகோஸ்துக்காரங்க ரொம்ப பாசம் உள்ளவங்க, ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவிக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டாங்க இல்லை இப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. நல்லா கவனமாக கவனிங்க. நம்ம இப்போ சபையின் ஒழுங்கு அப்படின்னு சொல்கிறோம். நான் கேட்குறேன், வேதாகமத்தில் சொல்லப்படாத ஒரு விஷயத்தை சபையினை ஒழுங்காக வச்சுருக்கோம்னா அதுக்கும் சபையினுடைய பாரம்பரியத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஒரு சிஎஸ்ஐ ஐயர் வந்து தன்னுடைய இந்த இடுப்பில் கருப்பு கயிறு கட்டியிருக்காருன்னா இது வந்து பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு வஸ்திரம் மாதிரியோ ஒன்றும் பைபிளை நான் எங்கேயும் வாசிக்க முடியல. ஆனால் இது சபையினுடைய ஒரு ஒழுங்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுதான் சபையினுடைய பாரம்பரியம். சபையினுடைய பாரம்பரியம் மக்களை கிறிஸ்துவிடமிருந்து வெளியே கொண்டு போகாத வரைக்கும், கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து வேற ஒரு விசுவாசத்துக்கு கொண்டு போகாத வரைக்கும் சபையினுடைய பாரம்பரியத்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நாம் இப்போ தான் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிறேன். வீடியோவில் பேச வேண்டும், இப்படி வந்து நான் வந்து கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து இப்படிலாம் நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கணும் இப்படின்னு ஏதாவது பைபிளில் இருக்குதா? இல்லை. எப்படியாகிலும் கிறிஸ்துவ அறிவிக்கப்பட வேண்டும்னு ஒரே சென்டென்ஸில் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் எப்படியாகிலும் கிறிஸ்துவ அறிவிக்கப்பட வேண்டும்னு நாம் நினைக்கிறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு பிரசங்கம் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் மைக்குக்கு முன்னாடி நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தா இந்த பென்டகாஸ்டல் மிஷனில் உள்ள பாஸ்டர்ஸ் எல்லாம் மைக்கில் பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஆனால் கேமராவுக்கு முன்னாடி உட்காந்து பேசி அதை டிவிடியாக போட்டு அதை டிவியில் வர்ற மாதிரியெல்லாம் இது வரைக்கும் நான் எந்த ப்ரோக்ராமும் பார்க்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம டிவியில் பேச வேண்டிய தேவையில்லை, பேசக்கூடாதுன்ற மாதிரி கூட நினைக்கிறாங்க. ஆனால் மைக்கில் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், டிவியில் பேசலாம்னோ பேசக்கூடாதுன்னோ அல்லது மைக்கில் பேசலாம்னோ பேசக்கூடாதுன்னோ ஏதாவது பைபிளில் இருக்குதா? யோசித்து பாருங்கள். பைபிள் இஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் அஸ். நம்ம என்ன செஞ்சாலும் எதுக்காக செய்கிறோங்கிறத நாம் நினைத்து கொள்ள வேண்டும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்கள், திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அங்கு இருந்தவர்கள் தெசலோனிக்காவில் உள்ளவர்களை விட பரந்த மனப்பான்மை உடையவர்கள். அவர்கள் முழு ஆர்வத்துடன் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூறுவன மறைநூலுடன் ஒத்துள்ளதா என நாள்தோறும் ஆய்ந்து வந்தார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் சொல்வதும் மறைநூலில் சொல்லப்பட்ட வார்த்தைகளும் மேட்ச் ஆகுதா, டேலி ஆகுதா, அது வந்து ஒத்து வருதா அப்படிங்கிறத மக்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். சும்மா ஊழியக்காரன் சொல்கிறத அப்படியே சும்மா அந்த செம்மறியாடு மாதிரி தலையை கீழே போட்டுக்கிட்டு அது சரியாக தப்பான்னு எதை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணாமல் சும்மா அப்படியே போயிட்டுருக்கல முதல் நூற்றாண்டு மக்கள். ஏன் இன்றைக்கி இருக்கிற மாதிரி படித்த மக்களா? அன்னைக்கு இல்லை, படிக்காதவனே ஆராய்ச்சி பண்ணான். இன்றைக்கி அப்படி கிடையாது. படித்தவன் கூட, ஐயா WMA டிகிரி டாக்டரேட் தியாலஜி வாங்கினவன், தியாலஜியில் டாக்டரேட் வாங்கினவங்க கூட அவங்க சபை தலைவர்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கிறதுக்காக வேண்டி அதை கண்ணை மூடிட்டு அப்படியே நம்பிடுவாங்க. தட்ஸ் ராங். பைபிள் அதை சொல்லுதா அப்படின்னு பார்க்கணும். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 119:1, கர்த்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பைபிள் படி நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அடுத்தது ஒரு கேள்வி வருகிறது, சபை ஊழியருக்கும் விசுவாசிகளுக்கும் தோற்றத்தில் ஒரு வித்தியாசம் வேண்டாமா? நான் அதுக்கு கொடுக்குற பதில் என்னென்னா, வித்தியாசம் தேவை என்றோ தேவை இல்லை என்றோ புதிய ஏற்பாட்டில் எங்குமே எழுதப்படவில்லை. ஆனால் இயேசு தன் சீடர்களுடைய உடையை விட வித்தியாசமான உடை அணிந்திருந்தால் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்க ஒரு நபர் தேவைப்பட்டிருக்குமா? இயேசு கிறிஸ்துவை வந்து யாரு அப்படின்னு தெளிவாக துல்லியமாக காட்டி கொடுப்பதற்கு அவரா இயேசுநாதரா அவர் அங்கி போட்டிருப்பாரு, அப்புறம் கருத்த கயிறு போட்டிருப்பாரு, அவர் தலையில் ஒரு தொப்பி வச்சுருப்பாரு, கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாரு. இப்போ நம்ம பிஷப்பெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு ட்ரெஸ்ஸோடு நின்றுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு மக்கள் யாரும் சொல்ல முடியலை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ போட்டிருந்தா அதே ட்ரெஸ்ஸு மாதிரி தான் பீட்டரும் ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான்.
அதே மாதிரி தான் அந்திரேயா ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான், அதே மாதிரி தான் யோவான ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான். எல்லாரும் சாதாரண மக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆன்மீக தலைவர்கள் தங்களை மற்றவர்களை விட வித்தியாசமான உடைகளை உடுத்தி வேறுபடுத்தி காட்ட நினைப்பது போல அன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வேறுபடுத்தி காட்ட நினைக்கவில்லை. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரருக்கு பக்கத்தில் நம்மளால் போய் நிற்க முடியலல்ல. இல்லை, ஒரு நல்ல பளிச்சுங்கிற ஒரு வெண் வஸ்திரம் போட்டால் அவர் கிட்டே மக்கள் நிற்க மாட்டாங்க. அப்படியே போனால் கூட இப்படி கையை கட்டிட்டு ஒரு மாதிரி ஏதோ சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நின்ன மாதிரி தான் நம்ம நின்றுக்கிட்டு இருப்போம். Now listen to me. அன்னைக்கு பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பக்கத்தில் மக்கள் போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜீசஸ் படம் பார்க்குறேன். இயேசு கிறிஸ்து ஒரு அந்யோன்யமாக மக்களோடு பழகிறாரு. அவர் சர்வ சாதாரணமாக அந்த சமாரியாவுக்கு போகிறாரு. அங்கே 2 நாள் தங்கி இருக்கிறாரு. சமாரியாவின் மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், நாங்கள் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், we have been cornered by the majority of the Jews. அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவெல்லாம் எங்கள் ஊருக்கு வருவாரா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கருணாமூர்த்தி அந்த சமாரியா பட்டணத்துக்குள்ளே போய் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அவர் கடவுளோடு கடவுளாக இணைந்து நிற்பவராக இருந்தாலும் மக்களோடு மக்களாக வாழ்கிறார். அவர் 100% கடவுளாக இருக்கும் பொழுது 100% மனிதனாகவும் வாழ்ந்தார். அந்த ஊருக்கு போகிறாரு. சமாரியாவில் உள்ள மக்கள் கொடுக்கக்கூடிய சாப்பாடை தான் அவர் சாப்பிட்ருப்பார். சமாரியாவில் உள்ள மக்கள் எதை குடிக்க கொடுத்தாங்களோ அதான் குடிச்சிருப்பார். சமாரியாவுடைய மக்கள் போடக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸை தான் 2வது நாள் போட்டிருப்பார். Now listen to me. எப்போதுமே பைபிள் நமக்கு எதை போதிக்குதோ அதை நாம் பெருசுபடுத்த வேண்டும். அடுத்த கேள்வி, ஆசாரியனுக்கு என்று ஒரு வஸ்திரம் வேண்டாமா? நான் அதுக்கு கொடுக்குற பதில் என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவமே முடிந்த பின் ஆசாரிய வஸ்திரத்தை பற்றி சிந்திப்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவங்கிறது பழைய ஏற்பாடோட முடிஞ்சு போச்சு. இனி நாம் எல்லாருமே கடவுளுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். கடவுளை இந்த உலக மக்களையும் கடவுளையும் இணைக்கின்ற ஆசாரியர்களாக எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் மாறியிருக்கிறார்கள். இந்த ஆசாரியர்களுக்கென்று ஒரு தனி வஸ்திரம் கிடையாது. ஒரு வஸ்திரம் உண்டு. என்னதுன்னா தகுதியான வஸ்திரம். நாம் என்ன வஸ்திரம் போட்டால் மக்கள் நம்மளை மதிப்பாங்களோ அதுதான் தகுதியான வஸ்திரம். நம்ம என்ன வஸ்திரம் போட்டால் மக்கள் நம்மளை பப்ளிக்கில் ஏற்றுக்கொள்வாங்களோ, இயேசு கிறிஸ்துவிட்ட மக்களை கொண்டு வருவதற்கு நாம் என்ன ட்ரெஸ்ஸு போடணுமோ அந்த ட்ரெஸ்ஸு போடணும். அதுதான் தகுதியான வஸ்திரம். சிலர் சொல்லுவாங்க, தகுதியான வஸ்திரம்னா ரொம்ப நல்ல டீசெண்டாக காஸ்ட்லி ட்ரெஸ். நோ, அதில் தகுதியான வஸ்திரம்னாக்கா சும்மா வெறும் இந்த சணல் நூல் ஏபோத்து இல்லை. இன்றைக்கி மக்கள் நீ டிஷர்ட்டை போட்டால் மக்கள் ஏற்றுக்குவாங்களா? டிஷர்ட்டை போடு. ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுட்டு போனால் தான் வாலிபர்களுடைய மத்தியில் ஊழியம் பண்ண முடியும்னாக்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போகலாம். வாலிபர்களுடைய மத்தியில் பண்ணக்கூடிய ஊழியங்கள் தோற்று போனதுக்கு காரணம் என்னென்னா, சபையில் பிரசங்கம் பண்ணுற மாதிரியே போய் நின்றுக்கிட்டு யூத் மீட்டிங்லேயும் போய் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. சபையில் பண்ணக்கூடிய பிரசங்கம், அந்த பிரசங்கம் ஆரம்பித்த உடனே யூத் ஒரு மாதிரி நெளிவாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாத, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு வடிவத்தில் நாம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. மத்தேயு 9ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிதறிப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்பொழுது இரண்டும் பாதுகாப்பாயிருக்கும் என்றார். பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாடுன்னு ஒன்று கடவுள் ஏன் உருவாக்கினார்? இப்போ ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து மோசேயின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரா ஒழித்தாரா அப்படிங்கிற அந்த தலைப்பில் ஒரு டிவிடி இருக்குது. அந்த டிவிடியையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் எதுக்கு புதிய ஏற்பாடுன்னு ஒன்று கடவுள் உருவாக்கினார் அப்படி இதை நம்ம புரியும் வைக்கலாம். புதிய ஏற்பாடுன்னு ஒன்று உருவாக்குனதுனுடைய பேசிக் காரணம் என்னங்கிறத ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்டியன்ஸ் அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் இந்துக்களாகவே இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களாகவே இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, புதிய ஏற்பாடு ஏன் உருவாக்குனாருங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவும் இல்லை. நல்லா கவனமாக கவனிங்க. அந்த டிவிடி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். மார்க் 7:7-9 வரைக்கும், மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளையை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார். நாம் ஏதோ ஒன்று செய்கிறோம் அப்படின்னாக்க இது மனித மரபா? மனித மரபுன்னு சொல்லக்கூடியது கடவுளுடைய கற்பனைகளை புறக்கணிக்கும் அளவுக்கு போயிடுச்சுனாக்க அந்த மரபு மறுபரிசீலனை செய்யப்பட்டு ஓரம் கட்டப்பட வேண்டும். எதுவானாலும் சரி.
என்ன நோக்கத்துக்காக ஒரு ஒரு சபைக்கு உள்ளால சில விதிமுறைகளை, சில சட்டங்களை, சில நியதிகளை, ஒழுங்குகளை வச்சுருக்கோம்னா அது தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்கு தடையாக வருமானால் அதை நிச்சயமாக நாம் ஒழித்து கட்ட வேண்டும். அது எதுவாக இருந்தாலும் சரி. அடுத்த கேள்வி, கிறிஸ்தவ இளைஞர்கள் காதில் கடுக்கன் அணிந்திருக்கிறார்களே, இது நல்ல பிள்ளைகளுக்கு அழகா? நல்ல கவனமாக கவனிங்க. காதில் கடுக்கன் அணிவது தப்பு அப்படின்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு வேதத்திலையும் எந்த ஆதாரமும் கிடையாது. இன்றைக்கி கலாச்சார ரீதியாகவும் நமக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இந்து இளைஞர்கள் ரொம்ப பேர் காதில் கடுக்கன் போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு காதில் கடுக்கன் அணிவது தப்பு மாதிரி தெரிகிறதுக்கு என்ன காரணம்னா, மொத்தத்தில் சமுதாயத்தில் நல்லவங்கன்னு பேர் கேட்டவங்க எல்லாம் பார்த்தா கடுக்கன் அணிய மாட்டாங்க. அதனால் நாம் அணியக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோம். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம பிள்ளைகள்கிட்ட காதில் கடுக்கன் அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வேத ஆதாரபூர்வமாக நீ கண்டிப்பாக கழட்டி தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. பாருங்கள், விடுதலை பயணம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். ஆரோன் அவர்களை நோக்கி, உங்கள் மனைவியர், புதல்வர், புதல்வியர் பொற்காதணிகளை கழட்டி அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். இங்கே யாருடைய பொற்காதணிகள்லாம் கலட்டுறாரு? மனைவியர், புதல்வர், புதல்வியரின் பொற்காதணிகளை கலட்டி. இதில் மனைவியருடைய பொற்காதணிகளை கலட்டலாம், புதல்வியரின் பொற்காதணிகளை கலட்டலாம் நம்முடைய தமிழ் கலாச்சாரப்படி. புதல்வர்களுடைய பொற்காதணிகளை ஏன் கலட்டினார்? புதல்வர்கள் பொற்காதணிகள் அணிந்திருந்தார்களான்னு கேட்டால் அணிந்திருக்கிறாங்க, அதனால தான் கலட்டியிருக்கிறாங்க. அப்போது இப்போ புதல்வர்கள் அன்னைக்கு காது குத்தி இருக்கிறாங்க. இந்த காது குத்தல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஒரு அடிமை எஜமானை விட்டு போக விருப்பம் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னாக்க அவனை கதவு நிலையில் கொண்டு போய் அவன் காதில் ஓட்டையை போட்டு, இனி நான் இந்த எஜமானை விட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறதுக்கு அடையாளமாக அந்த ஓட்டை அதில் ஒரு கம்மலை போட்டு விட்டுருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எளிய எண்ணம். அடுத்தது உபாகமம் 7:1-3 வரை உள்ள வசனங்களில் பிற இனத்தாரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று எழுதப்பட்டுள்ளதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஐயா, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1-3 வரைக்குள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அவர்களோடு திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ளாதே, உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே, உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே. ஏனெனில் என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள். ஆதலால் ஆண்டவரின் சினம் உனக்கு எதிராய் மூண்டு உன்னை விரைவில் அழிக்கும் என்றார். ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு? உன் மகளை அவர்கள் மகனுக்கு கொடுக்காதே, உன் மகனுக்கு அவர்கள் மகளை கொள்ளாதே இப்படின்னு ஏன் சொன்னார்? ஏன்னா என்னை பின்பற்றுவதிலிருந்து உன் பிள்ளைகளை அவர்கள் விலக்கி வேற்று தெய்வங்களை வணங்கும்படி செய்வார்கள். இது யாரை பற்றி போட்டிருக்குது? ஒரு இயேசுவை அறிந்த ஒரு பிள்ளைய, இயேசுவை அறியாத விக்கிரகங்களை கும்பிடக்கூடிய மக்களுக்கு கல்யாண கலப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கலாம். விசுவாசிகளுக்கும் அவிசுவாசிகளுக்கும் பங்கேது இல்லையா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். கல்யாண விஷயத்தில் விசுவாசிகள் அவிசுவாசிகளோட கல்யாண கலப்பு பண்ணுனா, ஐயா விசுவாசியை கட்டிக்கிட்டு படுற பாடு விசுவாசிக்கு தானே தெரியும். எத்தனையோ பேர் நொந்து போய் கிடக்குறாங்க. இவன் வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுறா, இந்த நகையெல்லாம் கலட்டிட்டா, இவன் ரொம்ப ஜோம் பண்ணுவா, இவன் சண்டே ஸ்கூல் டீச்சரு இப்படி சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் குடிச்சு கிடக்குறாங்க எத்தனையோ இளைஞர்கள். புரிஞ்சுட்டிங்களா? அப்படி விசுவாசியை கல்யாணம் பண்ணாலே நிலைமை இப்படி இருக்கும் பொழுது, நீங்கள் அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னாக்கா நிலைமை என்ன ஆகும்? சார், நீங்கள் உங்கள் சர்ச்சுக்கு போங்க, நான் என் கோயிலுக்கு போவேன் அப்படின்னு அவள் சொல்லிட்டு போவாள். இதில் பிள்ளைகள் குழம்பி அம்மாவா அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட போகணுமா அப்பா கூட போகணுமா, ஒரே குழப்பம். இப்படி குழப்பங்களுடைய மத்தியில் நாம் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக, குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் இப்படி ஒரு வசனத்தை அப்போ எழுதி வச்சார். ஆக்சுவலாக கடவுளை கும்பிடக்கூடிய மக்கள் கடவுளை கும்பிடக்கூடிய மக்கள்கிட்ட மட்டும்தான் திருமண கலப்பு பண்ண வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டார். புதிய ஏற்பாடுன்னு ஒன்று கடவுள் எதுக்கு உருவாக்குனார் அப்படின்னாக்கா, யூதர்கள் என்றும் புற இனத்தார் என்னும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றாக்கி கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய இனமாக மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்தார். அப்படி ஆக்கப்பட்ட அந்த ஒரு புதிய இனத்துக்குள்ளால் எந்த ஜாதி வேறுபாடுகளோ இன வேறுபாடுகளோ இருக்கக்கூடாது அப்படின்றத
பாருங்க, திருத்தூதர் பணிகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மை அற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார் அப்படின்னு பேதுரு சொல்கிறார். ஏன் அதை நம்ம பார்த்தோம். எப்படி? இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 3-4 வரைக்கும் வாசித்தோம். ஒரு யூதன் வந்து கடவுளை அறியாத விக்கிரகங்களை வணங்குகிற மக்களோடு உறவாடக்கூடாது அப்படின்னு பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டதை திருத்தூதராகிய பேதுரு இங்கே நினைப்பூட்டுகிறார். பேதுரு வந்து கடவுளுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவன். அவன் வந்து யூதர்கள் வேற, புறஜாதியார் வேறன்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் பேதுருவை யூஸ் பண்ணி கொர்நெலியு ஆகிய புறவினத்தாருடைய வீட்டுக்குள்ளே போய் இந்த நற்செய்தியை சொல்வதற்காக கடவுள் ஆயத்தப்படுத்துகின்றார். கொர்நெலியு வந்து யூதன் கிடையாது. ஆனால் அவனுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கடவுள் கேட்டார்னு போடப்பட்டிருக்கிறது. ஆக யூதர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் அல்லாதவர்களும் கடவுளை வணங்கி இருக்கிறார்கள். அந்த 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 சத்தத்தையும் கடவுள் கேட்டார். இப்போ கடவுள் வந்து யூதர்களுக்கு மட்டுமல்ல கடவுள், அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவான கடவுளாக இருக்கிறார். அப்போ ஜாதி பார்க்கிறதுன்னு சொல்லக்கூடியது புதிய ஏற்பாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இங்கிருந்து கண்டுபிடிக்கிறோம். ஜாதி பார்ப்பதை மிகவும் கடுமையாக சாடுகிறீர்களே அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ அதுக்கு நான் கொடுத்த பதில் என்னென்னா, நாடார்களுடைய CSI சபை வளாகத்தில் உள்ள கடைகளை வாடகைக்கு இந்து நாடார்களுக்கு கொடுத்தாலும் SC கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாடார்களுக்குன்னே சர்ச் இருக்குது, CSI சபை. அந்த கேம்பஸ்க்குள்ளால் அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கடைகள் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சை சுற்றி கடைகள் இருக்கும். அந்த கடை இந்து நாடார்களுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்களே தவிர SC கிறிஸ்டியன்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. இதுதான் கிறிஸ்தவமா? இப்படிப்பட்ட ஒரு ஜாதி வரி பிடித்த ஜென்மங்களை உருவாக்குவதற்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்தாரா? யோசனை பண்ணி பாருங்க சார், இல்லையா? தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் நடத்தும் ஜெப கூட்டங்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் கலந்து கொள்வதில்லை. இப்போ வந்து நானே மெய்ஞானபுரத்துக்கு போயிருந்தேன். மெய்ஞானபுரம் பக்கத்தில் உள்ள மாணிக்கபுரங்கிற ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அந்த ஊருக்கு நான் போயிருக்கும் பொழுது மாணிக்கபுரத்தில் வந்து நான் பேசுகிறேன், CSI சபையில் பேசுகிறேன். அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நாங்கள் கூட்டம் வச்சு மெய்ஞானபுரத்தில் நோட்டீஸ் கொடுத்தோம்னா மக்கள் யாருமே வரமாட்டாங்க ஐயா. ஆனால் அவங்க கூட்டம் வச்சு எங்ககிட்ட நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அவங்க மெய்ஞானபுரம் சபைக்கு போவோம் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். காரணம் என்ன? மெய்ஞானபுரம் சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நாடார்கள், மாணிக்கபுரம் சபையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் SC மக்கள். இப்போ நான் கேட்குறேன், இயேசுக்குள்ளே வந்தது பிறகு இப்படிப்பட்ட ஒரு பாகுபாடு இருக்குது அப்படின்னு தெரியாத கிறிஸ்தவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. என்கிட்ட ஒரு பிரதர் சொன்னார், கிறிஸ்தவத்துக்குள்ளே இவ்வளோ ஜாதிய பாகுபாடுகள் இருக்கிறது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைமாக நீங்கள் சொல்லி தான் பிரதர் எனக்கு தெரியுது அப்படின்னு மக்கள் சொன்னாங்க. ப்ரைஸ் தி லார்ட் ஃபார் தேட். கடவுள் தான் இப்படி ஒரு ஊழியத்தை உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத அநேக மக்கள் இப்பொழுது அதை தெரிந்து கொள்கிறார்கள். எனக்கே ஒரு கன்ஃபர்மேஷனுங்க, இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோட கர்த்தர் என்னை கூப்பிட்டுருக்கிறாரு, இல்லையா? கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரதர் தினகரன் பேசின மாதிரி பேசினா மக்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வார்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்பு கூறியவர்களே அப்படி சொல்லி பார்த்தேன். மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா என்னுடைய அழைப்பு அதல்ல. அல்லது மோகன் ஸ்ரீ லாசரஸ் பிரதர் பேசுகிற மாதிரி, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறார், அல்லேலூயா, இப்படியெல்லாம் பேசி பார்த்தேன். மக்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை. என்ன கடவுள் கூப்பிட்டது, நானாக இருக்கணும்னு கடவுள் ஆசைப்படுகிறார். என்ன ஒரு நோக்கத்தோடு கடவுள் கூப்பிட்டார், அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கு கூட கடவுள் ஒரு நோக்கத்தோடு கூப்பிட்டுருப்பார். அது ஸ்பெசிஃபிக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை, ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்துக்காக கர்த்தர் உங்களை கூப்பிட்டுருக்க முடியும். அந்த நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த நோக்கத்துக்காக நிற்பீங்கன்னாக்கா வாழ்க்கை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாழ்க்கை ரொம்ப மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்க பணிக்கு உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் நடத்தும் ஜெப கூட்டங்களுக்கென்று ஒட்டப்படும் சுவரொட்டிகளில் அம்பேத்கரின் படத்தையும் இணைத்திருக்கிறார்கள். என்ன கொடுமை பார்த்தீங்களா? SC மக்கள் ஒரு ஆள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு தன்னை SC இன்னும் நாடார்னு சொல்கிறதே தப்பு. ஆனால் SC மக்கள் தனியாக ஒரு ஊரில் உட்காந்துக்குவாங்க. CSI SC மக்கள் தனி ஊர் பாருங்கள். மாணிக்கபுரம் தனி ஊர், மெய்ஞானபுரம் அது ஒரு தனி ஊர். அங்கே நாடார்கள் மட்டும்தான் இருப்பாங்க. மாணிக்கபுரத்தில் SC மக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இதில் பாருங்கள், மக்கள் வந்து ஒரு கூட்டம், ஜெப கூட்டம் நடத்துகிறாங்க. நற்செய்தி கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க அந்த வால் போஸ்டரில்
என்ன ஒட்டியிருக்குன்னா அம்பேத்கருடைய படத்தை போட்டிருக்கு. இது எவ்வளோ கொடுமையாக இருக்குது பாருங்கள். ஏங்க அம்பேத்கருக்கும் இயேசுநாதருக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு எனக்கு இயேசுநாதரும் வேண்டாம், எனக்கு இயேசுநாதருடைய கொள்கையும் வேண்டாம், தயவுசெய்து எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வந்துக்கிட்டு திரும்ப போன மனுஷன் தான் அம்பேத்கர். அவர் புத்த மதத்தை தழுவியவர். அவருடைய படத்தை கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டம் வால் போஸ்ட்டில் போட்டிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயமாகும்? யோசித்து பாருங்கள். அப்போ இயேசுக்குள்ளே வந்தாலும் நான் பள்ளேன் நான் பறையேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னும் மக்களை விட்டு மறையவில்லை. ஐயா, தன்னை மேல் ஜாதி என்று கூறுபவன் மட்டுமல்ல, தன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்பவனும் மனநோயாளி தான் என்பது என்னுடைய கருத்து. நல்லா கவனமாக கவனிங்க. திருமண்டல வேலைவாய்ப்புகளில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படுவதில்லை. நம்ம சிஎஸ்ஐ இதில் வந்து பார்த்திங்கன்னா நாடார்கள் இருக்காங்க, எஸ்சி மக்கள் இருக்காங்க. இதில் நாடார்களுக்கென்று கொடுக்கப்படக்கூடிய உரிமைகள் எஸ்சி மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நான் சில எஸ்சி கிறிஸ்தவங்களுடைய, அதாவது எஸ்சி கிறிஸ்டியன்ஸ்னு தங்களை அழைத்து கொள்ளக்கூடியவருடைய ஊருக்கு போயிருக்கும்போது இவங்க அந்த கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. ஐயா, நாடார்கள் வந்து ஜூனியராக இருந்தால் கூட வேலை கிடச்சிருது ஈஸியாக. ஆனால் எஸ்சி மக்கள் எவ்வளோ சீனியராக இருந்தால் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கலையா. இந்த அநியாயத்தை யாரையா தட்டி கேட்க போகிறாங்க அப்படின்னு மக்கள் அழாத குறையாக என்கிட்ட கேட்டாங்க. அது எல்லாத்தையும் நான் இந்த டிவிடியில் ஏன் பதிவு செய்கிறேன் அப்படின்னாக்க, இதை கண்டிப்பாக இந்த அதிகார வர்க்கத்து மக்கள் பார்த்து தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும்னு நான் ஆசைப்படுகிறேன். இல்லையா? இயேசு கிறிஸ்துவால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஐயா, சமத்துவ சிந்தையை இயேசுவின் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன்னு நாம் சாட்சி சொல்கிற ஒரு நாள் வர வேண்டும். இயேசுக்குள்ளே வந்தது பிறகு தான் திருமண்டல வேலை வாய்ப்புகளில் சமத்துவம் வந்திருக்கிறது அப்படின்னு நான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையை மதிக்கிறேன். அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு பிறகு தான் எனக்குள்ளே இந்த சமத்துவ சிந்தை வந்தது அப்படின்னு ஒரு ஆள் சொல்வார்னா, அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஆத்துமாக்களை அவர் கர்த்தருக்குள்ளே கொண்டு வருவார். ஒரு ஆள் எதுக்காக பிஷப்பாக மாறுகிறார் அப்படின்னு அநேக சிஎஸ்ஐ சபையில் நான் கேள்வி கேட்டேன். ஒரு ஐயர் வந்து எதுக்காக பிஷப்பாக மாறுறார் பிரதர் அப்படி கேட்ட உடனே மக்கள் வந்து கை வைத்திட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா, பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆள் சொல்கிறாரு, அவர் அதிகார மோகத்திற்காக வேண்டி அவர் பிஷப்பாக மாறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதிகார மோகம்? இவரை பார்த்த உடனே பிசாசு ஓடக்கூடிய அந்த பிசாசுக்கு மேலே உள்ள அதிகாரமா? இல்லை. நல்ல கவனமாக கவனிங்க. என்ன நோக்கத்துக்காக நாம் பிஷப்பாக மாறுகிறோம் அப்படின்னா, நம்ம எந்த நோக்கத்துக்காக கண்காணியாக மாறுகிறோம் அப்படின்னா, இந்த தேசத்து மக்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வர வேண்டுமானால் திருச்சபை எந்த வடிவத்துக்கு வர வேண்டுமோ அந்த வடிவத்துக்கு திருச்சபையை கொண்டு வருவதற்கு ஒரு அதிகாரி தேவை. அந்த அதிகாரியாக ஒரு பிஷப் இருக்கிறாருனாக்கா மக்கள் வந்து இப்படி ஒரு ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. எந்த சபையில் போய் ஒரு ஐயர் எதற்காக பிஷப்பாக மாறுகிறார், ஒரு ஐயர் எதுக்காக பிஷப்பாக மாறுகிறார்னு எந்த சபையில் போய் கேள்வி கேட்டாலும் மக்கள் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னென்னா, பணம் சம்பாதிப்பதற்காக வருகிறார்கள் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. சொல்கிறது யார்? பெந்தேகோஸ்தே மக்களோ கத்தோலிக்க மக்களோ அல்ல, சிஎஸ்ஐ சபைக்கு உள்ளே உட்கார்ந்துருக்கூடிய மக்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படி ஐயர் சொன்ன உடனே அவர் உமதாவியோடும் இருப்பாராகன்னு அப்படி ராகமாக சொல்லக்கூடிய அதே மக்கள் தான் தங்களுடைய ஊழியக்காரங்களை பற்றி இப்படி கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. நல்லா கவனமாக கவனிங்க. பிஷப் தேர்தலில் ஒரு நாடார் தான் வெற்றி பெற வேண்டும் என்று இந்து நாடார்கள் திருமண்டல தேர்தலில் கோடிக்கணக்கில் பணம் செலவு செய்கிறார்கள். என்ன அவல நிலைமை பாருங்கள். ஐயா, ஒரு திருமண்டலத்தில், அதாவது ஒரு டயசிஸில் பிஷப்பாக வர்றவர் நாடாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவ நாடார் ஐயருக்கு இந்து நாடார்கள் பணம் கொடுக்குறாங்க. இந்த பணத்தையெல்லாம் செலவு பண்ணி எப்படியாவது நீங்கள் தான் வரணும், ஏன்னா நாடார் ஆமாம் அப்படிங்கிற அந்த வெறி, இயேசுக்குள்ளே வந்தால் நாடாருங்கிற வெறி மறைஞ்சதுன்னு யாரால் சொல்ல முடியுது? இல்லை, எத்தனை பேரால் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தாருங்க, ஜாதி வெறியிலிருந்து ரட்சித்தார் சொல்ல முடியுதா? ஜாதி வரி, மதவரி, இனவரி, மொழி வரி, கட்சி வரியிலிருந்து இதிலிருந்தெல்லாம் கர்த்தர் என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்ல முடியுதா? இல்லை. பயங்கரமாக வெறி பிடிச்சவங்க யாருன்னா தலைவர்கள். திருச்சபையின் தலைவர்களுக்கு தான் பயங்கர வெறி இருக்கும். ஆனால் அவங்க வெறி உள்ளவர்கள் வெளியில் காட்ட மாட்டாங்க. வாங்க பெதே பெதே வாங்க இப்படி சொல்லி நம்மளை ஏமாற்றிடுவாங்க. இப்போ பாருங்கள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த கிறிஸ்தவ இளையவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த முதியவர்களை கூட பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். இந்த அவல நிலைமையை நான் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருக்கும்போது ஒரு கிராமத்தில் அந்த பையங்க சொன்னாங்க, பிரதர், எங்கள் அப்பாவை
பக்கத்து கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ சின்ன பையன் எங்கள் அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுவான். ஒரே காரணம், நாங்கள் எஸ்சி ஆனதுனால அப்படின்னு சொன்னான். கிறிஸ்தவங்களுடைய வாழ்வியல் தரம் எவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குங்கிறத நாம் திரும்பவும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த கேள்வி, ஜாதியின் பெயரை சொன்னால் சலுகை கிடைக்கிறதே. சுயமரியாதை இல்லாமல் நீயே உன்னை கீழ்ஜாதி என்று ஒத்துக்கொண்டு சலுகை வாங்க நினைப்பதை விட பிச்சை எடுத்து பிழைப்பது மரியாதைக்குரியது. ஜாதியின் பெயரை சொல்லி சலுகை வாங்கினால் எத்தனை தலைமுறையானாலும் கீழ்ஜாதி என்னும் முத்திரை மறையாது. ஆனால் பிச்சைக்காரன் அடுத்த தலைமுறையிலேயே பணக்காரனாகிவிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஜாதிக்க பேரை சொல்லி சலுகை வாங்குறத விட பிச்சை எடுத்து வாழ்வது மதிப்புக்கு உரியது. ஏன்னா 200 தலைமுறை ஆனாலும் பள்ளனா தான் இருப்பான், பறையனா தான் இருப்பான். ஆனா அடுத்த தலைமுறையிலேயே ஏழை பணக்காரனாக மாறிவிடுவான். இப்போ ஒரு ஆள் ஏழைன்னு இருக்காருன்னா அடுத்த தலைமுறையிலே அவர் பெரிய பணக்காரராக மாற முடியும். கடினமாக உழைத்தால் பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணி அந்த லோனை அவர் திரும்ப ஒழுங்காக கட்டிகிட்டு இருந்தாருன்னா கரெக்டாக அவர் பெரிய பணக்காரராக மாற முடியும். ஒரு வீடு வாங்கணும்னா கூட லோன் போட்டு வீடு வாங்கி செய்யக்கூடிய வேலையிலேருந்து மாதந்தோறும் கட்ட வேண்டிய தொகையை கட்டி முடிச்சுட்டாக்க அடுத்த தலைமுறையில் அவன் பிள்ளைக்கு சொந்த வீடு. ஆனால் நான் எஸ்சிங்க, எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரில் எல்லா அரசாங்க அலுவலகங்கள்லையும் போய் எனக்கு சலுகை வேணும்னு சொல்லும் பொழுது இந்த எத்தனை தலைமுறை ஆனாலும் சரிதான், அந்த எஸ்சி, அந்த தாழ்த்தப்பட்டவன், கீழ் ஜாதி அப்படிங்கிற அந்த அவப்பெயர் மறையவே மறையாது. நல்ல ஞாபகத்தில் வைங்க. இன்னொரு விஷயம், அரசு சலுகை வாங்குவதற்காக தமிழ் பெயர் வைத்திருக்கும் கிறிஸ்தவர்கள் இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்த யூதாஸ் போன்றவர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்காரருடைய மகன் பொதுவான ஒரு தமிழ் பெயர் வச்சிருக்கிறாரு. எதுக்காக வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டால் அங்கே சர்டிஃபிகேட்டில் இந்துன்னு இருக்குது. யாருக்கு மகன்? பாஸ்டருக்கு மகன். பாஸ்டர் இதோ சீக்கிரம் இயேசு கடந்து வருகிறாருன்னு சொல்லிக்கிட்டு ஊரெல்லாம் கூப்பாடு போடுறவர். அவர் தன்னுடைய மகனுக்கு இந்துன்னு வச்சுருக்காரு. எதுக்காக? அரசாங்கம் கொடுக்க சலுகையை வாங்கி கொள்வதற்காக வேண்டி. நான் கேட்குறேன், அந்த ஹெட்மாஸ்டர் நீங்கள் என்ன மதம்னு கேட்டால் இந்துன்னு சொல்கிறாரு. நீங்கள் யாரை கடவுளாக கும்பிட்றீங்கன்னு கேட்டால் இவர் என்ன சொல்லுவார்? இயேசுன்னா சொல்லுவார்? இல்லை, அந்த சலுகையை வாங்கினோம்னா என் சாமி, நான் கும்பிட்ற கடவுள் கருப்பசாமிங்க அப்படின்ட்டுவார். யார்? பாஸ்டருடைய மகன். இதுதான் கிறிஸ்தவ ஒழுக்கமா? ஏங்க, இந்த மாதிரி ஒரு வியாபார நோக்கத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் இயேசு சிலுவையில் மரித்தாரா? ஐயா, பழைய ஏற்பாட்டில் கடவுள் எவ்வளவு அன்புள்ளவர்னு தெரியாத, கடவுளுடைய அன்பை கடவுளால் அதிகமாக வெளிப்படுத்த முடியாமல் இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலேயே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் எங்களை விடுவிப்பார். அதாவது அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோங்கிற 3 இளைஞர்களை தூக்கி அந்த இதில் போடுறாங்க, தீச்சூளையில் போடுறாங்க. தீச்சூளையில் போடும் பொழுது அந்த 3 இளைஞர்களை என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் எங்களை விடுவிப்பார், அவர் விடுவியாமற் போனாலும் இந்த சிலையை நாங்கள் கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அவன் கடவுள் நம்பிக்கை உள்ளவன், அவன் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லலாம். இன்றைக்கி அப்படி கிடையாது. சர்ச்சில் ஒரு டான்ஸு, அங்கே ஸ்கூலில் போனால் வேறு ஆளாக மாறிடுறாங்க. ஸ்கூலில் போனால் அவர் ஹிந்து, சர்ச்சில் வந்தால் ஹalleluya, praise the Lord, hallelujah, God is good all the time, hallelujah. யாருக்கிட்ட வேஷம் போடுறேன்? ஐயா, நான் தமிழில் பேர் வைக்கணும்னு சொன்னது சலுகையை வாங்கி பொழப்பு நடத்துறதுக்காக இல்லை. இந்துன்னு பொய் சொல்லி அரசாங்கத்தையும் மக்களையும் ஒன்னையும் கடவுளையும் ஏமாத்துறதுக்காக இல்லை. நீ தமிழில் பேர் வச்சதுக்கு காரணம், நீ தமிழில் பேர் வச்சா தான் 10 இந்துக்களை ஆண்டவருக்கு கொண்டு வர முடியும். ஒரு குழந்தை ஒரு குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது ஷார்ட்டாக இருக்கும். அந்த குழந்தையை நாம் நேசிப்பது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அந்த குழந்தைக்கு லெவலுக்கு நான் இறங்கி போய் அந்த குழந்தைய குனிஞ்சு எடுத்து அப்படியே என் தோளில் வைக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை புரிஞ்சுக்கும், இந்த மனுஷன் என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி இந்திய மக்கள் அந்த லெவலுக்கு இறங்கி போய் ஒரு தமிழ் பேர் வச்சுட்டு போனால் தான் அவன் ஏற்றுக்குவான். நான் இங்கிலீஷில் பேர் வச்சாக்க அடுத்த செகண்டே நான் பேசுகிற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள். அதனால தான் நான் தமிழ் பேர் வைக்கணும்னு சொன்னேன்.
தமிழ் பேரை வச்சு சலுகை வாங்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அகத்தியன் என்பதனுடைய பேச்சு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தமிழ் பேர் வச்சுக்கிட்டோம், நம்ம பொழப்பும் நடக்குது, தமிழுக்கும் தமிழும் ஆச்சுது. இல்லைங்க, நான் தமிழ் பேர் வைக்கணும்னு சொன்ன நோக்கம் வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்துக்களிடமோ இஸ்லாமியர்களிடமோ நாம் பேசும்போது அவர்கள் கிறிஸ்துவை பற்றியோ கிறிஸ்தவத்தை பற்றியோ நம்மிடம் கேள்வி கேட்டால் வேத புத்தகத்திலிருந்து திருப்திகரமான ஒரு பதில் சொல்ல படிப்பறிவுடைய நம்மால் கூட முடியவில்லை என்பதுதான் ஒரு கசப்பான உண்மை. ஊழியத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுவதை கவனியுங்கள். உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் என்று 1 பேதுரு 3:15 கூறுகிறது. எனவே இவர்களுக்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நாங்கள் ஆராய்ச்சி செய்து இந்து சகோதரர்களின் 100 கேள்விகளுக்கு பதில்கள் என்னும் ஒரு பிரயோஜனமான புஸ்தகத்தை எழுத கர்த்தர் கிருபை செய்தார். இன்று அவர்கள் என்னென்ன கேள்விகள் கேட்கிறார்கள் தெரியுமா? பரலோகத்துக்கு போகும் ஒரே வழி இயேசுவானால் இயேசுவுக்கு முன் மரித்தோரும் அவரை தெரியாமல் மரிப்போரும் எங்கே போவார்கள்? இயேசு கிறிஸ்து தெய்வமானால் அவரை எப்படி கொன்றுவிட முடியும்? கடவுளை கொலை செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்துவால் நோய்களை குணப்படுத்த முடியுமானால் கிறிஸ்தவர்கள் மருத்துவமனைகள் தொடங்க வேண்டிய தேவையில்லையே. நீங்கள் கொடுக்கும் கிறிஸ்துமஸ் கேக்கை நாங்கள் சாப்பிடுகிறோம், ஆனால் நாங்கள் கொடுக்கும் பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட மாட்டீர்களே. கிறிஸ்தவம் ஒரு வெளிநாட்டு மதம், அதை ஏன் இந்தியாவில் பரப்புகிறீர்கள் என்ற பலவிதமான கேள்விகளுக்கு வேத ஆதாரபூர்வமான தெளிவான பதில்களை கொடுத்திருக்கிறோம். இந்த புஸ்தகத்தை எல்லா விசுவாசிகளும் ஊழியர்களும் கண்டிப்பாக வாசித்தே ஆக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை பெற்றுக்கொள்ள சகோதரர் அகத்தியன் அவர்களின் இந்த எண்ணுக்கு உடனே உங்கள் முகவரியை SMS செய்யுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். நான் சாத்தூருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு சகோதரனை பார்த்தேன். அவர் என்கிட்ட சொன்னார், பிரதர், எங்கள் சபையில் இந்துன்னு பேர் வச்சுக்கிட்டு சலுகை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வேலை கிடைக்கவும் இல்லை, அவங்களுக்கு கிடைச்ச வேலையில் நிம்மதியும் கிடையாது. அங்கே ஒரு அர்த்தமில்லாமல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க சந்தோஷம் இல்லாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முகத்தில் கறி அள்ளி பூசிக்கிட்டு நீ எத்தனை கோடியை சம்பாதிச்சாலும் சரிதான், நீ உருப்பட மாட்டேன். நான் சொல்கிறேன், நான் இந்து அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இந்திய நாட்டுக்காரன் அப்படின்னு. எதுக்காக நான் சொல்கிறேன்? 10 பேர் ஆண்டவனுக்கு பிடிக்கிறதுக்காக வேண்டி, ஒரு ஆத்மாவை கர்த்தருக்கு ஆதாயப்படுத்துறதுக்காக வேண்டி 150 ரூபா சலுகையை வாங்கி நான் இது கருப்பசாமி தான் என் கடவுள் அப்படி சொல்லி பிழைக்கிறதுக்காகவா? இல்லை ஐயா. விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு நடிகர்கிட்ட மக்கள் கேட்டாங்களாம், சார் உங்களுக்கு நடிப்பு துறையில் மவுஸ் இல்லாமல் ஆகி போனதுனால தான் நீங்கள் அரசியலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்டிங்கில் கேட்டாங்களாம். அப்போ விஜயகாந்த் சொல்லியிருக்கிறாராம், நான் பிழைக்க வரல, உழைக்க வந்தேன் அப்படின்னு. ஒரு உலகத்தான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு பார்த்தீங்களா? ஒரு உலகத்தான் இவ்வளோ அழகாக மக்களுக்கு புரியும்படியாக பேசுகிறாரு. நம்முடைய நோக்கமெல்லாம் உழைப்பல்ல, பிழைப்பு. நான் எப்படியோ அது பிழைச்சி போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அடுத்த கேள்வி என்னென்னா, சிரிப்போம் சிந்திப்போம் டிவிடியை பார்த்து எத்தனை இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க. நான் கொடுத்த பதில் என்னன்னாக்கா, சிரிப்போம் சிந்திப்போம் டிவிடியை இந்துக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தயாரிக்கவில்லை, கிறிஸ்தவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தான் தயாரித்துள்ளோம். சிரிப்போம் சிந்திப்போம் டிவிடியை இந்துக்கள் எல்லாம் ஆண்டவர்களை கொண்டு வரணும், அவங்க எல்லாம் மனம் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நோக்கத்தில் நான் உருவாக்கின டிவிடி கிடையாது. இது அறிவுள்ள எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும். ஆனால் நான் எத்தனை இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு நான் கொடுத்த பதில் என்னென்னா, சிரிப்போம் சிந்திப்போம் டிவிடியை பார்த்து எத்தனை இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ எனக்கு தெரியாது, ஆனால் அநேகம் ஊழியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமாம், பூமியிலே ரட்சிக்கப்படுகிற ஊழியக்காரர்கள் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமீன். நீங்கள் இப்போ நினைக்கலாம், ஊழியக்காரன் ரட்சிக்கப்பட்டானா? ரட்சிக்கப்படாமலே அவன் ஊழியக்காரனை மாறிட்டானோ? ஆமாம். எதிலிருந்து? இந்த ஜாதி வெறியிலிருந்து ரட்சிக்கப்படாமலே அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இப்பொழுது ஒரு அருமையான சகோதரன் சிபி அப்படிங்கிற ஒரு சகோதரன் நம்முடைய ஃபஸ்ட் வால்யூம் டிவிடியை பார்த்துக்கிட்டு எனக்கு கால் பண்ணார். அண்ணே, நான் என்னுடைய ஜாதி சான்றிதழை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனைக்கு அவர் யார் அப்படின்னா, நாடார் அப்படிங்கிற ஜாதியை சார்ந்தவர். நாடார்லேயே ஏ நாடார் பி நாடார்ன்னு இருக்கலாம். ஒரு ஏ நாடார் பி நாடாரை கல்யாணம் பண்ண மாட்டாங்க.
பி நாடார் வந்து ஏ நாடார்கிட்ட போய் பொண்ணு கேட்டாலும் கொடுக்கவும் மாட்டாங்க. இது கிறிஸ்தவர்களும் விலக்கு அல்ல, சபைகளும் அப்படியே தான் பிரிஞ்சு கிடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க, சாதி பார்ப்பது தவறு அப்படின்னு எந்த ஊழியக்காரனும் சொல்லிக் கொடுக்கல. பெரிய இன்டர்நேஷ்னல் ஊழியங்களெல்லாம் இருக்குது, யாரும் சொல்லிக் கொடுக்கல. நான் காரணியால் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது எனக்குள்ள கிறிஸ்தவனுக்குள்ளே இவ்வளவு ஜாதி வேறுபாடுகள் இருக்குதே, எப்படி ஒழிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசும்போது யாரும் அதை பற்றி எங்கள்கிட்ட ஒன்றுமே பேசலை. நான் கேட்குறேன், ஒரு நோயாளியுடைய நோயை சௌக்கியப்படுத்துறதுனால அவனை நாம் வந்து கிறிஸ்டியனாக மாற்றிடுறோம், அதனால் இயேசு தான் கடவுள்னு அவனும் ஊரெல்லாம் போய் சாட்சி சொல்கிறான் இல்லையா? இயேசுநாத், நான் எனக்கு ஒரு இடுப்பு வலியோடு கூட நான் கடந்து வந்தேன், நான் இயேசு அழைக்கிறார் கூட்டத்துக்கு போனேன், நான் இயேசு விடுவிக்கிறார் கூட்டத்துக்கு போனேன், நான் இயேசு நேசிக்கிறார் கூட்டத்துக்கு போனேன், நான் பிளஸ்ஸிங் டிவி கூட்டத்துக்கு போனேன், நான் ஏஞ்சல் டிவி கூட்டத்துக்கு போனேன், அங்கே அந்த ஊழியக்காரர்கள் எனக்காக ஜெபித்தார்கள், என்னுடைய இடுப்பு வலி மறைந்தது, அதனால் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு இந்து சகோதரர் வந்து சொல்கிறாருன்னா நம்ம எல்லாம் பார்த்து கைதட்டுவோம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவர் சர்ச்சுக்கெல்லாம் வந்து பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. மேல்மருவத்தூருக்கு போய் அங்கே அவங்க ஏதோ மந்திரம் பண்ணாங்க, ஏதோ ஒன்று செஞ்சு அவருக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா அவர் அங்கே போயிட்டு அவர் சாட்சி சொல்லுவார். எப்படி? எல்லா கோயிலுக்கும் போனேன், நோய் சுகமாகல, கடைசியில் மேல்மருவத்தூருக்கு வந்தேன், என் பிரச்சனை தீர்ந்துச்சுது, அதனால் இந்த ஆதிபராசக்தி தான் கடவுள், இந்த ஓம் சக்தி தான் கடவுள் அப்படின்னு அவன் சொல்லும்போது அதை தப்புன்னு நாம் எப்படி சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததுனால தான் அவர் கடவுளா? நல்லா யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அநேக பெரிய பெரிய ஊழியக்காரங்கள் எல்லாம் யாரும் அறிவுள்ளவங்க யாரும் ஏற்றுக்கலை. ஏன்னா இந்த ஊழியங்களுடைய நோக்கங்கள் பார்த்திங்கனாக்க மக்களை ஏதோ மதமாற்றம் தான் பண்ணுறாங்களே தவிர மனசளவில் ஒரு மாற்றமும் இல்லையே, இல்லையா? ஸோ மனதில் என்ன மாற்றம் வருகிறது? இயேசுவால் ஜாதியை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் திருமாவளவன் நம்மை திரும்பி பார்ப்பார். விடுதலை சிறுத்தைகள் அமைப்பினுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறாரு, அவருக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல அபிமானம் உண்டு. என்னென்னா ஜாதி ஒழியணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவரால் ஜாதியை ஒழிக்க முடியல. ஏன்னா ஜாதி ஒழியணும்னு ஆசைப்படக்கூடிய அதே மனிதன் ஜாதி வாரியாக மக்களுக்கு சலுகையும் கொடுக்கப்பட வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு என்று சலுகை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஐயா, ஜாதி அடிப்படையில் சலுகையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜாதி ஒழியவும் வேண்டும் சொன்னால் அது எப்படி முடியும்? இல்லையா? நகம் நனையாமல் எப்படி நம்ம நத்தை எடுக்க முடியும்? அதனால் எனக்கு ஜாதி அடிப்படையில் சலுகையே தேவை கிடையாதுங்க. ஏழைகளுக்கு சலுகை கொடுங்க, பணக்காரங்களுக்கு சலுகை கொடுக்காதீங்க. ஏழைகள் எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து இந்த உலகத்தில் எல்லா ஜாதியிலையும் ஏழைகள் இருக்காங்க, எல்லா ஜாதியிலையும் பணக்காரங்களும் இருக்காங்க. அரசியலில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல்வாதிகள் எல்லாம் எஸ்சி மக்கள் தான். ஆனால் அவங்க என்ன சாதாரண பாவம் அன்றாடம் காட்சிகளாக என்ன எத்தனை கோடிகளை சம்பாதிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாக்க, யாருக்கு சலுகை கொடுக்கணும் அப்படிங்கிறத திருச்சபை சொல்லி கொடுக்க வேண்டும். ஐயா, திருச்சபை, இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய திருச்சபை அரசாங்கத்தாருக்கு சொல்லி கொடுக்கணும் யாருக்கு நாம் சலுகை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிலைமை அப்படி கிடையாது. நாமவே ஐயா நான் பள்ளேன், நான் பறையன், எனக்கு ஏதாவது கொடுங்க ஐயா அப்படின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு போய் நிற்கிறோம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதிலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். பாருங்கள், அந்த சிபிங்கிற பிரதர் வந்து நான் ஜாதி சான்றிதழை கிழிச்சு போட போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இவர் ஜாதி சான்றிதழை கிழிச்சு போட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, பிரதர் இப்போ கிழிக்காதீங்க, நான் திருநெல்வேலிக்கு ஒரு மீட்டிங்கு வருவேன், அப்போது கேமராவுக்கு முன்னாடி நீங்கள் கிழிச்சு போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி பிரதர், நான் உங்களுடைய மீட்டிங்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன். அவர் வந்தார். அவர் ஜாதி வரியிலிருந்து எப்படி விடுவிக்கப்பட்டார்? அவர் ஒரு ஊழியக்காரன் தான். அந்த ஊழியக்காரன் ஜாதி வரியிலிருந்து எப்படி மீட்கப்பட்டார் அப்படிங்கிறத சாட்சியாக இதோ சொல்கிறாரு. நீங்கள் தயவுசெய்து அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். God bless you. என்னுடைய பெயர் சிபி, தூத்துக்குடி மாவட்டம் செபத்தையாபுரம் என்கிற கிராமத்தை சேர்ந்தவன். அண்ணன் சொன்னது போல் செபத்தையாபுரமானு எங்கள் ஊரில் ரொம்ப சண்டை உண்டு. முதல் முறையாக அண்ணனுடைய சீடியை பார்த்த பிறகு தான் நாங்கள் கிறிஸ்டியன் மீட்டிங்கில் சிவத்தையாபுரம்னு போட்ட நோட்டீஸ் அடித்தோம். அது ஒரு பெரிய ரிவைவில் உண்டாக்கிடுச்சு. இந்துக்கள் மனசில் ஒரு இடம் முதல் முறையாக உண்டாச்சு. நான் 11வது படிக்கும்போது எல்லாருக்கும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிற ஆசை இருக்கும். எனக்கு வந்து பிரபலமாக ரவுடியாக மாறணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பிரபலமான ரவுடியாக மாறணும்னு சொல்லி பெரிய பண்ணையார்களுக்கு அடியாட்களுக்கு அடியாளாய் ஒரு பெரிய கும்பலை சேர்த்து கொண்டு பள்ளி படிக்கும்போதே 11வது படிக்கச்சில் அப்படி செயல்பட்டு இருந்தேன்.
நிறைய தம்பிமார் ஸ்கூலில் கிராமம் அப்படிங்கிறதுனால சாயர்புரங்கிற போப்பள்ளியில் நாங்கள் படிக்கும்போது அந்த கிராமத்தில் கிராமனாலே ஜாதி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இப்போ எங்கள் ஜாதி பையனை ஒரு ஜாதி பையன் அடிச்சிட்டான்னு சொல்லி ஒரு தம்பி என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். இப்போ அவனுக்காக நாங்கள் அந்த தம்பிமாரோட சண்டை போட்டோம். அவங்க ஊர்லேருந்து வாலிபர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அவங்கள ஒரு தம்பியை நான் அடித்து மண்டை உடைச்சிட்டேன். கிட்டத்தட்ட 10 தையல் அவனுக்கு. அதுலேருந்து நிறைய ஜாதி சண்டைகள், சின்ன சின்ன பிரச்சனை ஸ்கூல்ல இருந்து அப்படி ஸ்கூலுக்கு வெளியில் இப்படி 11ஆவது வகுப்பு படிக்கும்போதே அந்த இடத்துல எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு ரவுடியாக நான் தெரிந்தேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் என்னை பார்த்து டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. 11ஆவது படிக்கும்போது 5 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சதுன்னா 5:15 போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகணும். 2003 4வது வருடம் இது நடந்துச்சு. அந்த வருஷத்தில் பேப்பரில் பல முறை என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பெயர் வந்திருக்கு. இன்றைக்கும் பேப்பர் பத்திரமா என்னுடைய வீட்டில் வச்சுருக்கேன். நான் இப்படிலாம் சாட்சி சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. முதல் முறையாக நம்ம பேப்பரில் வந்திருக்கேன்னு சொல்லி அதை எடுத்து சேர்த்து வச்சது. ஆனால் இப்படிலாம் ஜாதிக்காக சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நான் ரவுடித்தனம் பண்ணும்போதே நிறையா பாஸ்டர்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அப்போ அவங்களும் சொல்லுவாங்க, நானும் உங்களால் தான் எங்களை அப்படி ஞாபகம் வச்சுக்கிடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ கிறிஸ்தவங்களும் ஜாதி பார்ப்பாங்க, அதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்குள்ள அந்த ஜாதி அப்படிங்கிற அடி இருதயத்தில் ஒரு ஓரமாக இருந்தது. ஆனால் அநேகர் அதை பற்றி பேசும்போது நானும் ரொம்ப துணிவாக அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அண்ணனுடைய சிடி பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு தம்பி என்கிட்ட வந்து கொடுத்த அந்த சிடி பாருங்கன்னு சொல்லி அதை பார்க்கும்போது அதில் ஒவ்வொரு காரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஏன் இன்னும் ஊழியத்தில் தோத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய புரிந்து கொள்ளுதலே அந்த சிடி மூலம் உண்டாச்சு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாச்சு, ஏன் இந்த ஜாதி அப்படிங்கிறது எதில் இருக்குது? நான் இந்த ஜாதிங்கிறதுக்கு அடையாளமாக ஒரு ஜாதி சான்றிதழ் தானே இருக்குது, ஏன் அதை கிழிச்சு தூர போடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டாச்சு. நான் முதல் முறை அண்ணன் இடத்துல ஃபோன் போட்டு நான் சொன்னேன், இந்த ஜாதி சான்றிதழை கிழிச்சு போடுறதுக்கு நான் ஆயத்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன தான் சொன்னாங்க, உடனே என்ன செஞ்சிடாதீங்க, கிழிச்சு போட்டுறாதீங்க, நான் ஒரு மீட்டிங் கூப்பிட்றேன், அங்கே வந்து என்ன செய்யுங்க, கிழிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி என்ன செய்கிறேன், இந்த சான்றிதழை வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல பரலோகத்தில், சரியா? இப்படி ஒரு சான்றிதழ் இனி தேவைங்க என்ன செய்யலை இல்லை, இப்படிப்பட்ட சான்றிதழ் இது இங்கேயே ஒளிஞ்சு போட்டு ஜாதிங்கிறது ஒழியணும். நம்ம முயற்சி எடுத்தால் தான் ஒழியும், நம்ம செயல்பட்டால் தான் ஒழிக்க முடியும். பேசிட்டு கேட்டுட்டு சிரிச்சுட்டு கை தட்டிட்டு போனால் நம்ம தமிழகத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகாது. நம்ம செஞ்சு காட்டணும். இது நிமித்தம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஒன்றும் எனக்கு தேவையே இல்லை. நான் அதுக்கு முன்னாடி எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 2500 குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒரே ஜாதி மக்கள் தான். செபத்தையாபுரத்தில் வந்து வேறு ஜாதி மக்களே கிடையாது. அப்போ எங்கள் கிராமத்தில் இன்னும் முடி வெட்டுறவங்க கடை போடக்கூடாது, இன்னும் துணி துவைக்கிறவங்க கடை போடக்கூடாது. எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் விசாரிச்சிங்கன்னா தெரியும், அவங்க வீட்டில் வந்து தான் முடி வெட்ட வரணும். சின்ன பையனாக இருந்தால் கூட அவங்க ஐயான்னு கூப்பிடணும். நேற்று பிறந்த பையனாக கூட அவங்க ஐயான்னு சொல்லி கூப்பிடணும். இது இன்றைக்கும் இருக்குது. ஆனால் நானும் அதே மாதிரி என்னையும் அவங்க ஐயான்னு கூப்பிடுவாங்க, நானும் அவங்கள பெயர் சொல்லி கூப்பிடுவேன். ஆனால் இந்த சீடியை பார்த்த பிறகு நான் முதல் முறையாக அவரை கூப்பிட்டேன், அண்ணன் அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டேன். அந்த ஒரு காரியம் இந்த சிடி மூலமாக தான் என் வாழ்க்கையில் வந்துச்சு. அந்த நாளில் இருந்து இன்னைக்கு நாங்கள் அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிறதுனால 10 முறை மத தீவிரவாத இயக்கம் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் ஊழியத்துக்கு ரொம்ப பக்கத்தில் தான் அந்த முடிவெற்ற சகோதரருடைய வீடு இருக்குது. அவங்க இன்றைக்கும் எனக்கு ஆதரவாக என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணவங்க மேலே கோவப்படுற அளவுக்கு ஆண்டவர் மாற்றிருக்காருன்னா அது இந்த சிரிப்போம் சிந்திப்போம் சிடி மூலமாக எனக்குள்ள வந்த ஒரு பெரிய மாற்றம். நான் அநேக காரியங்களை சொல்லலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் ஊழியம் செய்கிறோம். எத்தனையோ தம்பிமார் என் கூட ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். யார் என்ன ஜாதின்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆண்டவர் ஊழியத்தை அப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஆண்டவர் பெருக பண்ணியிருக்கிறார். காட் பிளஸ் யூ. நல்லா கிழிச்சு போட்டுங்க, நல்லா கிழிச்சு போட்டு நல்லா பிடிங்க, நல்லா பிடிங்க. தமிழ்நாட்டில் இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள 1 லட்சம் இந்த மாதிரி சான்றிதழ்களை கிறிஸ்தவர்கள் கிழிக்க போகிறார்கள். இது அண்ணன் ஆரம்பித்து வச்சுருக்காங்க, அருமையான சகோதரன் ஆரம்பித்து வச்சுருக்கிறாரு. கொஞ்சம் கை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமை கொடுக்கலாம். தேசத்தில் வறுமை மாற வேண்டும், தேசத்தில் விக்கிரகங்கள் கோட்டைகள் ஒழிய வேண்டும், இதெல்லாம் நம்ம ஜோமனி முடிச்சிட்டோம். ஆனால் தேசத்தில் உள்ள கிறிஸ்தவ பாஸ்டர்மார்கிட்ட உள்ள ஜாதி வெறி மறைய வேண்டும்னு இப்போ ஜோமனை போகிறாரு.
நம்ம எல்லாம் ஜெபிப்போம். நான் சொன்னது போல பரிசுத்த ஜாதி நம்ம ஒரு பாவ ஜாதி பரிசுத்த ஜாதி என்று மாத்திரம்தான் வேதம் குறிப்பிடுகிற. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே, எங்க தமிழகத்தில், எங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இந்த ஜாதி பிசாசு எங்க தேசத்தை விட்டு அகற்றப்படும்படி நம்ம எல்லாரும் பாரத்தோட ஜோமன். ஆண்டவரே, இனி நாங்க யாரும் ஜாதி பார்க்க மாட்டோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இது ஒரு காட்டு தீ போல பற்றி எரியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இது பற்றி எரியும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இருக்கிற இந்த ஜாதி வெறி மாறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜாதியே இல்லைங்கிற ஒரு நிலைமை உண்டாகட்டு. முதலாவது கிறிஸ்தவர்களுக்குள்ள கர்த்தர் இதை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை பின்பற்றுகிற நாங்கள் யூதன் என்றும் கேட்கணும் என்று இல்லை என்று சொல்லி ஆண்டவரே, அப்போ வசனத்தில் மாத்திரம் வாசிக்கிறவர்களா இல்ல, எங்க வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. அப்படிப்பட்ட கிருபை எங்க தேசத்தில் ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். எல்லார் இருதயத்தில் இருக்கிற ஜாதி வெறி இப்பொழுது அகற்றப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்தவ மக்களுக்குள்ள, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களுக்குள்ள, பாஸ்டர்மார்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா ஜாதி வெறி இயேசுவின் நாமத்தினால வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இப்பொழுது இறங்கி செயல்படுவீராக. இது கர்த்தருடைய ஆவியானுடைய கால ஆண்டவரே. அப்ப நாங்கள் இத்தனை பேர் ஆண்டவரை இணைந்து ஜெபிக்கிறோம். 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நான் அதை செய்வேன் என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. இந்த இடத்துல இத்தனை 1000 பேர் நாங்கள் கோடி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்கி செயல்படும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. ஜாதி பிசாசு எங்க தேசத்தை வச்சு துரத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க தேசத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாதபடி ஆண்டவரே, எந்த ஒரு உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி இல்லாதபடி ஆண்டவர், நாங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள ஆண்டவர் ஒன்றா இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, இயேசு எங்களை மெய்யாகவே விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்ப இந்த நாள் பரலோகமே மகிழ்ச்சி அடைகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்டவரை நாளைக்கான பரலோகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதற்காக சோதனை ஆண்டவரே. ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அந்த இடத்துல ஜெபிக்கிற மக்களுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்ப இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற அண்ணனுக்கு விரோதமா செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமை, எல்லா சூனியத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நிர்மூலமாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியம் வளர்ந்து பெருகட்ட ஆண்டவரே. அப்ப எல்லா மாவட்டமாய், மாநிலமாய், தேசமாய் கர்த்தர் கொண்டு போவீராக ஆண்டவரே. இந்த ஆண்டவரை எழுப்புதல் எல்லா பக்கத்திலும் பற்றி எரியும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது புறஜாதி மக்களும் கண்டு ஆண்டவரே உம்மை துதிக்கணும். இப்படி ஒரு புரட்சி கிறிஸ்தவர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனா இதை யாரையும் அற்பமா எண்ண முடியாது ஆண்டவரே. இதை யாரும் அற்பமா எண்ண முடியாது. இதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கிறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்ட ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இதை ஆண்டவரே, அப்ப ஒரு ஆண்டவரே இதை ஒரு அப்ப ஒவ்வொரு ஊழியமா எடுத்து செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டு, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை சாட்சியா நிறுத்த தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி. நான் நால்மாவடி அருகில் உள்ள இடைநிலையை சேர்ந்தவள். எனக்கு சொந்த ஊர். நான் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலே ஒரு ஜாதிங்கிற பெருமை, குடும்ப பெருமை, நான் நாடாருங்கிற ஒரு பெருமையிலே வளர்க்கப்பட்டேன். எங்கள் அப்பா சின்ன வயசுல சொல்லும்போதே சொல்லுவாங்க, நம்மலாம் நாடார் அப்படின்னு சொல்லி வளர்த்தாங்க. அதனால கொஞ்சம் எங்களை விட குறைஞ்ச வீட்டில் போய் நான் ஒரு தண்ணி குடிக்க மாட்டேன். குடிக்க கூட மாட்டேன். அப்படி ரொம்ப ஒரு வைராக்கியமாக வளர்ந்தேன். அதாவது அங்கெல்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்க பெரிய நிலக்கிளார் விட்டேன்னு சொல்லி. நிலக்கிளார்னா அவங்களுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை. அப்படி தான் நான் வளர்ந்தேன். அதில் எனக்கு யாரையும் ரொம்ப நேசிக்க, ஏதோ பேசுவேன் சிரிப்பாக, நான் உள்ளத்தில் அவங்கள நேசிக்க மாட்டேன். உள்ளத்துக்குள்ள ஒரு பெருமையிலே தான் இருப்பேன். நாம் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாம் ஒரு பெரிய நாடார் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்குள்ளே எப்போதும் இருக்கும். வெளியில் பார்த்தா நல்லா சிரிப்பேன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் எனக்குள்ள அந்த இது மட்டும் கொஞ்சம் அழிக்கப்படாமல் இருந்துச்சு. எவ்வளோதான் நான் மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், சொன்னாலும் ஜாதி என் மனசில் பார்ப்பேன். என் பிள்ளைகளே நான் அப்படி தான் சொல்லி வளர்த்தேன். எப்படி தான் பையன் கூட சொல்லுவான், அம்மா நீ பார்க்காதன்னு சொல்லுவான். ஆனால் நான் சொல்லுவேன், எவ்வளோதான் இருந்தாலும் நீ ஜாதி பார்க்கணும், மற்ற ஜாதி கூட நம்ம எல்லோரும் கூட நீ ரொம்ப நெருங்கி உட்காராத, அவங்க கூட சமமாக நீ உட்காரக்கூடாது. இப்படி தான் நான் சொல்லுவேன், பிள்ளைகளுக்கும் அப்படி சொல்லுவேன். நானும் அப்படி தான் வளர்ந்தேன். அப்படியே நான் இருந்தால் கூட என் கூட பிறந்த தம்பி இருக்க விட மாட்டான். எங்கள் அக்கா கூட யாரும் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டுருவான். அது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டில் சொம்பு தண்ணி யாராவது தண்ணி கேட்டால் கூட எங்கள் அப்பா முன்னாடி வச்சே சொல்லுவாங்க, இவங்களுக்கு இந்த சொம்பில் தண்ணி கொண்டா, இவங்களுக்கு இந்த சொம்பில் தண்ணி கொண்டான்னு. நாடாருக்கு ஒரு சொம்பு இருக்கும், நாடாருக்கு ஒரு சொம்பு இருக்கும், ஜாதிகளுக்கு வேறு சொம்பு. அப்படி தான் எங்கள் அப்பா தண்ணி கொடுத்தா கூட அப்படி சொன்ன சின்ன பிள்ளையிலே தண்ணி அப்படி தான் மோந்து தர சொல்லுவாங்க. அவங்க மேலே நம்ம கை பற்றக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க.
அப்படியே நான் வளர்ந்துருக்கேன். ஒரு ஆள் திடீர்னு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுன்னு. எங்கள் அப்பா உடனே வெளியே பாப்பா நீலாம் வீட்டுக்கு ஓடி வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே அனுப்பி விட்டுச்சாங்க. எல்லாமே நாங்கள் சின்ன வயசில் பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால நான் கல்யாணம் முடிச்ச பிறகு எனக்கு உள்ள அந்த எண்ணம் இருக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே இருந்து எங்கள் வீட்டுக்காரங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் அவங்கள உள்ளே வந்து திட்டுவேன், ஏன் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, ஏன் உங்களோட இப்படிலாம் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இருந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அண்ணனுடைய சிரிப்போம் சிந்திப்போம் இந்த சீடி எங்கள் கைக்கு வந்துச்சு. அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் வந்துச்சு. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை சொன்னாலும் எனக்குள்ளே இருந்த ஜாதி வெறி, அந்த ஏ நாடார் பி நாடுங்கிற வெறி, அந்த சீடியை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு உள்ள ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் வந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லாரும் உண்மையாகவே நான் நேசிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு இது ஒரு நம்ம ஒரு தப்பு, இன்னும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எங்களை விட தாழ்ந்த ஜாதி மக்கள் மத்தியில் வீட்டில் போய் நானாகவே தண்ணி வாங்கி குடிப்பேன். அது மாத்திரம் இல்லை, இப்படி கிளீன் பண்ணுறாங்க ஸ்வீப்பர் வீட்டில் போய் நான் தரையில் உட்காந்தோம். அவங்களுக்கு நம்பவே முடியல, சேர் தூக்கி போட்டாங்க, வேண்டான்னு சொல்லி சேரெல்லாம் எடுத்து போட்டு அவங்களோட தரையில் உட்காந்து இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கிறோம். கர்த்தர் அந்த அளவுக்கு எங்களை இந்த சீடி நிமித்தம் எங்களை மாற்றிட்டாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த ஏ நாடார் பி நாடார் எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் நல்ல எஸ்சி மக்கள் மத்தியில் போய் ஊழியம் பண்ணுறோம். எல்லா மக்களோட அன்பு கூறுறதுக்கு எல்லாத்துலேயும் எங்களை ஆண்டவர் இன்னைக்கு ஒரு பெரிய மனந்திருப்பதில் தந்திருக்கார். நான் மாத்திரம் இல்லை, என் பிள்ளைகள் எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு, இனி அப்படிப்பட்ட நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக இருக்க. நானும் கர்த்தர் எனக்கு அந்த சீடி நிமித்தம் அநேக காரியங்களை கற்று தந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மனந்திருப்பதில் தந்து ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிற கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. தம்பி சொல்லக்கூடிய ஒரே நிமிஷம் சாட்சி சொல். எனக்கு நான் ரசிக்கப்பட்டு 3 வருஷம் ஆச்சு. கர்த்தருக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் ரசிக்கப்பட்ட ஒரு தாழ்த்த ஜாதியில் உள்ளவங்கள நான் அன்றைக்கும் பேர் சொல்லி தான் கூப்பிட்டேன். நான் என்றைக்கு அண்ணனோட சீடியை பார்த்தேனோ அன்றைக்கே அவரை போய் கட்டிப்பிடிச்சி உங்கள் மகனை கூப்பிடுற மாதிரி என்னை கூப்பிட்டா போதும்னு சொல்லி வருத்தப்பட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அடுத்த ஒரு கேள்வி, ஜாதி பார்க்காமல் திருமணம் செய்தால் மணவாழ்வில் குழப்பங்கள் ஏற்படும். நான் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, ஜாதி பார்த்து நடத்தப்படும் பல திருமணங்கள் விவகாரத்திலும் முடிகிறதே. நாடாரை கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகலையா? ஏய், சக்கிலியரை கல்யாணம் பண்ணுறாங்க, பறையரை கல்யாணம் பண்ணுறாங்க, பல்லரை கல்யாணம் பண்ணுறாங்க, பிராமணாளை கல்யாணம் பண்ணுறாங்க, முதலியாரை கல்யாணம் பண்ணி டைவர்ஸே ஆகலையா? நான் என்ன சொல்கிறேன்னா, குடும்ப குழப்பங்களுக்கு காரணம் ஜாதி அல்ல, அன்பு இல்லாமையே. மனசுக்குள்ள அன்பு இல்லாததுனால தான் குடும்பத்தில் குழப்பங்கள் வருது, ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள், குடும்பத்தில் நீ பெருசா நான் பெருசாங்கிற சண்டைகள். இதுக்கெல்லாம் காரணம் அன்பு இல்லை. இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் ஜாதி அப்படின்னு நான் இன்றைக்கு வரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்படி சொல்லக்கூடாது. இப்போ எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் திடீர்னு ஏதாவது தர்க்கம் வரும் பொழுது அவள் சில விஷயத்தை புரியாமல் என்னுடைய ஒய்ஃபு பேசிட்டான்னா அதுக்கு காரணம் அவள் ஜாதி அப்படின்னு நான் சொல்லதே கிடையாது. ஏன்? எனக்கு தெரிஞ்சு எல்லா ஜாதி மக்களும் முட்டாள்தனமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, எல்லா ஜாதியிலையும் புத்திபூர்வமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ள 5 ஜாதி மக்களை ஒரு காலத்தில் உள்ள விடமாட்டாங்களாம். ஒன்று பள்ளர், இன்னொன்று பறையர், இன்னொன்று குழுவர், இன்னொன்று சாணார், இன்னொன்று சக்கிலியர். இந்த 5 ஜாதி மக்களையும் உள்ள விடமாட்டாங்க. அப்போ இப்படி ஒதுக்கப்பட்டிருந்த அந்த சாணார் அப்படிங்கிற அந்த ஜாதி தான் கடைசியில் நாடார் என்று திரிந்து இன்று மக்கள் நாடார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நான் என்ன சொன்னேன்னா, அன்று நீ எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்ததை நினைவில் வைத்துக்கொள். ஒரு ஆள் ஏன்ட்டு கேட்கிறாரியே, நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ? உண்மையில சொல்ல போன ஜாதி அடிப்படையில் எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. நான் எப்படியா பாதிக்கப்பட்டேன்? எனக்கு என்ன வெங்காய பாதிப்பு? பாதிக்கப்பட்டவன் என் கூட நிக்கான். யார் தெரியுமா? நாயக்கருக்கு வீட்டுக்கு போய் தண்ணி வாங்கி கேட்கிறாரு தங்கசாமி நாடார். ஓட்டப்படாரத்தில் நீ நாடார் தானே, தண்ணி தர மாட்டேன் போ அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. தண்ணி தாகம். உடனே தங்கசாமி நாடார் ஒரு யுக்தியை கையாளுகிறார். ஏன் நான் பிள்ளைமாறு தண்ணி தாகமா இருக்குதுன்னு இந்த தங்கசாமி நாடார் பிள்ளைமாருன்னு சொல்லி மடக்கு நல்லா குடிச்சு தாகம் தீர குடிச்ச பிறகு, ஏய் நான் பிள்ளைமாறுல நாடார் அப்படி சொல்லிக்கிட்டு ஓட அவன் வாரியல் எடுத்துட்டு பின்னாடியே துரத்த ஓட்டப்படாரன் தாலுகாவில் உள்ள
அந்த புதியமுத்தூருக்கு போயிருக்கும்போது 3 நாள் சிஎஸ்ஐ சர்ச்சில் மீட்டிங் நடந்துல, போயிருக்கும்போது அங்கே இதெல்லாம் பற்றி சொன்னாங்க. ஐயா, நாயக்கருக்கு வீட்டுக்கு நாடாறு போனால் சிரட்டையில் கூட கொடுக்க மாட்டாங்களாமே. அவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில நமக்கு எதுக்கியா இந்த வெங்காய ஜாதி? உலக வழக்கப்படி நாடாரை விட முதலியார் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நானே சொல்கிறேன், ஜாதி பார்க்குறது தப்பு. எனக்கு மேலேயும் ஒரு ஜாதி கிடையாது, எனக்கு கீழேயும் ஒரு ஜாதி கிடையாது அப்படின்னு சொன்னேன். இந்த நாடார் வந்து சொல்றாரு, எனக்குள்ள ஜாதி இன்னைக்கு இல்லை. உண்மையில சொல்றேன், விடுதலை, இது விடுதலை. இயேசு விடுவிக்கிறார். அல்லேலூயா. எங்க அண்ணனை மறக்கவே முடியாது. மறக்க முடியாத மாமனிதர்கள் சிகரம் தொட்ட ஒரு சிலர் ஒருவர் எங்க அண்ணன் மோகன் சீலாசரசன். அண்ணன் நம்ம டிவிடிய 4 தடவை பார்த்துருக்காரு. கிட்ட உட்கார்ந்து அவர் பர்சனல் அசிஸ்டன்ட் சாம்சன் பிரதர் என்கிட்ட சொன்னாரு, அண்ணன் 4 தடவை பார்த்து கேக்கோன்னு சிரிச்சாரு அப்படின்னு. அல்லேலூயா. அதை பார்த்துக்கிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு, இது எல்லாரும் பார்க்கணும் அப்படி சொல்லியிருக்காரு. ஜாதியை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது காலில் ஒட்டின கக்கா மாதிரி. சாது சுந்தர் சிங் கிறிஸ்தவர்களுக்கு உள்ள ஜாதி வெறியை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அது யானைக்கால் வியாதி. ஆரம்பத்தில் காலு எலும்பெல்லாம் மூடி நல்லா அழகா புஷ்டியா வருதுன்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தா அது தூக்கி சமக்க முடியாத அளவுக்கு பெருசாட்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட மந்து காலு, அப்படிப்பட்ட ஒரு யானைக்கால் வியாதி தான் இந்த ஜாதி பேய். ஐயா, ஜாதி வரி, மதவரி, இனவரி, மொழி வரி, கட்சி வரியில செத்து போனவங்க தான் நோய் வந்து செத்து போனவங்களோட அதிகம். குடும்பம் குழப்பமில்லாமல் இருப்பதற்கு காரணம் ஜாதியானால் மகிமை வர்ணாசிரம தர்மத்துக்கு அல்லவா போய் சேரும்? கடவுளுக்கு புகழ் உண்டாகுமா? இந்த கேள்வியை நல்லா மனசில் வைங்க. ஐயா, பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வந்தவன் பிராமணன், அவருடைய தோள்பட்டையிலிருந்து வந்தவன் சத்திரியன், அவருடைய தொடையிலிருந்து வந்தவன் வைஷ்யன், அவருடைய பாதத்திலிருந்து தோன்றியவன் சூத்ரன் இப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜாதியை 4ஆக பிரித்தாங்களே. இந்த பிரித்த ஜாதி கோட்பாட்டுக்கு உட்பட்டு மனிதன் வாழ்ந்தால்தான் நிம்மதியாக வாழ முடியும்னு அவங்க சொன்னாங்களே, அந்த கோட்பாடைத்தான் இயேசுக்குள்ளே வந்ததுக்கு பிறகும் நாம் சொல்வோமானால் மகிமை யாருக்கு போய் சேரும்? வர்ணாசிரம தர்மத்துக்கு அல்லவா போய் சேரும்? நல்லா யோசித்து பாருங்கள். நாம் என்ன செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்க வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் மற்றெதை செஞ்சாலும் சரி, இயேசுவின் பெயருக்கு பெருமை உண்டாகிறதா? உங்கள் பையன் நல்லா படிச்சுட்டு இருக்கானா, அது பெருமை உங்களுக்கு வரக்கூடாது, அந்த பெருமை ஆண்டவருக்கு போய் சேரணும். நீங்கள் நல்லா பாடுறீங்களா, பெருமை ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. சிஸ்டர், நீங்கள் நல்லா பாடுறீங்க அப்படின்னு ஒரு பிரதர் சொன்ன உடனே பிரைஸ் பீ டு த லார்ட் ஜீசஸ் அப்படி சொல்லுங்கள். புகழ் இயேசுவுக்கே போய் சேரட்டும் அப்படி சொல்லுங்கள். கர்த்தருக்கு மகிமை அப்படி சொல்லுங்கள். அதனால் நமக்கு எப்படியாவது கிறிஸ்தவத்தினுடைய நோக்கமே இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரால் கடவுளுக்கு பெருமை வந்து சேர வேண்டும். அடுத்த கேள்வி, இந்த போதனை கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வராது அப்படின்றாங்க. இப்போ உலகிலேயே தலை சிறந்த இயேசுவின் போதனைகளையே பிடிக்காமல் பலர் போய்விட்டார்களே அப்படிங்கிறது என்னுடைய ஆச்சரிய குறை. ஐயா, இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னை நீ நேசிப்பது போல பிறரே நேசி என்னும் கொள்கை, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்கிற இந்த உன்னதமான பொன்மொழி, இதை கூட வெறுத்துக்கிட்டு ரொம்ப மக்கள் போயிட்டாங்களே. இதுக்கு என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அன்பு கொள்கை, அந்த மன்னிப்பு கொள்கை இந்த உலகத்தில் வேறு யாருமே சொல்லலை. எத்தனையோ தத்துவ ஞானிகள் வந்தார்கள். புத்தர் வந்தார், காமராஜர் வந்தார், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க இல்லையா இந்த உலகத்தில். அம்பேத்கர் வந்தார், பெரியார் வந்தார். உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசி அப்படிங்கிற கொள்கையை எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லலை. அந்த கொள்கையை சொல்வதற்கு தகுதியானவர் இயேசு மட்டும்தான். ஏன்னா அவர் நேசித்து காட்டினார். வேதாகமம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். கடவுள் அன்புள்ளவருங்கிறது நமக்கு தெரிஞ்சதே இயேசு மூலமாக தான். அடுத்த கேள்வி, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் மாறுவது சரியானால் விபச்சாரம் செய்பவர்களை கடவுள் பக்கம் திருப்ப நாமும் விபச்சாரம் செய்ய வேண்டுமா? இட்ஸ் a குட் கொஸ்டின். விபச்சாரம் செய்வது தவறு என்று வேதம் கூறுகிறது. எடுத்துக்காட்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 - 21 வரைக்கும் பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள்,
பொறாமைகள், கொலைகள், வரிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறேன். பல தடவை பவுலப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். எப்படி விபச்சாரம் செய்வது பாவம், அப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். நாம் விபச்சாரம் செய்வது பாவம்னு சொல்கிற மாதிரி விபச்சாரம் செய்வது தவறு என்று விபச்சாரம் செய்பவர்களுக்கும் தெரியும். விபச்சாரம் பண்ணி தான் ஒரு ஆளை கொண்டு வரணும்னு கிடையாது. ஏன்னா விபச்சாரம் பண்ணுறது தப்புங்கிறது மொத்த உலக மக்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, நகை போடுறதெல்லாம் நீங்கள் தப்புன்னு வகுத்து வச்சுருக்கிற மாதிரி உலகத்தில் வேறு யாரும் வகுக்கலையே. இயேசு கிறிஸ்துவ கூட அதை தப்புன்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து அதை தப்புன்னு சொல்லியிருப்பாருனாக்கா அதை பற்றி ஒரு மக்கள்கிட்ட அதை பெருசுப்படுத்தி பேசியிருப்பார். இயேசு அதை பெருசுப்படுத்தவே இல்லை. நாம் அது ஒரு பெரிய விஷயமாக பேசிகிட்டு இருக்கிறோம். அவதாரங்கள் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கானோர் கருதப்பட்டாலும் ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே தெய்வ அவதாரம் என்று பெரும்பான்மையான இறை நம்பிக்கையாளர்களால் கருதப்படும் இயேசு கிறிஸ்து என்னும் உன்னத கடவுளை புகழ்ந்து இதோ ஒரு பாடல். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். தன் எதிரிகளுக்காய் உயிரையே கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும் தான், இயேசு மட்டும் தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம். சிலை வழிபாடு என்பது ஒரு அருவருப்பான பாவம் என்று கடவுள் சொன்னார். ஆனால் பணத்தை சம்பாதிப்பதில் பேராசைப்படுவதை கூட சிலை வழிபாட்டுக்கு ஒப்புமைப்படுத்தி திருத்தூதர் பவுல் தன் கடிதங்களில் குறிப்பிடுகிறார். வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வது இன்றைய கல்வி அறிவுடைய நாகரீகமுடைய மக்களையும் விட்டபாடில்லை. இந்த சமுதாய சீர்கேட்டுக்கு விரோதமாக சகோதரி ஹேமா ஜான் அவர்களது இனிய குரலில் தொனிக்கும் இந்த வித்தியாசமான பாடலை கவனமாக கேளுங்கள். வரதட்சணை கேட்டு கொடுமை செய்யாதே நண்பா, பணாசை எல்லா தீங்குக்கும் காரணமாயிருக்கின்றது. வரதட்சணை கேட்டு கொடுமை செய்யாதே நண்பா, பணாசை எல்லா தீங்குக்கும் காரணமாயிருக்கின்றது. வெறும் 50 ரூபாயை நன்கொடையாக செலுத்தி உங்கள் பிரதியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா, உங்களை விட்டா எங்களுக்கு கதி ஏதையா. ஏசையா ஏசையா பாசமுள்ள ஏசையா, உங்களை விட்டா எங்களுக்கு கதி ஏதையா. உங்களை விட்டா எங்களுக்கு கதி ஏதையா. உங்கள் முகவரியை திரையில் தெரியும் இந்த எண்ணுக்கு உடனடியாக SMS அனுப்புங்கள். அடுத்தது ஒரு ஆள் கேட்ட கேள்வி, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் அப்படின்னு எண்ணாகமம் 23:9 சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்போ நாம் தனித்து வாசம் பண்ண வேண்டும், நாம் மற்றவங்களோட கலக்கக்கூடாது. அதுக்கு ஆதாரமாக புதிய ஏற்பாட்டிலிருந்து அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து காத்துக்கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். இந்த வார்த்தைக்கு அர்த்தம், நம்ம வெளியில் உள்ள யாரு கூடயும் பேசக்கூடாது, இந்துக்கள்கிட்ட பேசக்கூடாது, இந்துக்களுக்கு வீட்டுக்கே போகக்கூடாது, இஸ்லாமியர்கள்ட்ட பேசக்கூடாது, இஸ்லாமியர்களுடைய வீட்டுக்கே போகக்கூடாது, அவங்க கொடுக்கக்கூடிய எதையும் நம்ம சாப்பிடக்கூடாது, அவங்க கல்யாணத்துக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடக்கூடாது. இப்படிங்கிற நோக்கத்திலையா இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்கிறாரு? அப்படியானால் யூதருக்கு யூதராகவும் கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் நியாயப்பிரமாணம் உள்ளவர்களுக்கு உள்ளவர்களைப் போலவும் இல்லாதவர்களுக்கு இல்லாதவர்களைப் போலும் ஆனேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு ஆண்டவர் பேசியிருக்க முடியாதுல்ல. பாருங்க, 1 கொரிந்தியர் 9:19 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போலானேன். நான் திருச்சட்டத்துக்கு உட்படாதவனாயிருந்தும் திருச்சட்டத்துக்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்துக்கு உட்பட்டவர் போலானேன். திருச்சட்டத்துக்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்துக்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்துக்கு உட்படாதவன் அல்ல, ஏனெனில் நான் கிறிஸ்துவின் சட்டத்துக்கு உட்பட்டவன்.
வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அதே பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 21 என்ன சொல்கிறார்னா, நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டீர்கள், எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம்னு சொல்கிறாரு. அடிமையாக வேண்டாம்னு சொன்னவர் தான் இந்த 2 சாப்டர் தள்ளி வந்து சொல்கிறாரு, நான் யாருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன்னு சொல்கிறாரு. அங்கே அடிமையாக வேண்டாம் சொல்கிறாரு, இங்கே அடிமையாக்கி கொண்டேன்னு சொல்கிறாரு. அது என்ன அடிமைத்தனம்? இது என்ன அடிமைத்தனம்? அவன் வந்து பொட்டு வச்சுருப்பான்னா நான் வந்து அவனை கொண்டு வர்றதுக்காக வேண்டி நான் பொட்டு வச்சுக்கலாம். ஏன்னா பொட்டு வைக்கக்கூடாதுன்னோ, பொட்டு வைப்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு சேதத்தை கொண்டு வருவதாகவும் இல்லை. அந்த பொண்ணு பூ வச்சிருக்கிறா, அவளை ஆண்டவர்களை கொண்டு வரணும்னாக்கா அவள் பூ வச்சவங்களை தான் மதிக்கிறான்னா நீ பூ வச்சுட்டு போய் ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டு வந்துடலாம். தமிழன் வந்து தமிழ் வரி பிடிச்சவன். அதில் ஒரு கூட்ட மக்கள் தமிழுங்கிற ஸ்பிரிட் உள்ளவங்க, கடவுளே விட்டுருவாங்க, ஆனால் தமிழுங்கிறத விட்டுற மாட்டாங்க. அப்போ அவனுக்கு நாம் ஒரு தமிழ் வரி பிடிச்ச ஆள் மாதிரி நம்மளை காட்டிக்கணும். நமக்கு எந்த மொழி வரியும் கிடையாது. நமக்கு அன்பு மட்டும்தான் நமக்கு வரி. மக்கள்கிட்ட நம்மை நாம் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது. நம்முடைய வேதமே அதுதான், அன்பே நமது வேதம். அப்போது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் அடிமை ஆனேன். எதுக்காக? எப்படியாக அவங்கள கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டீர்கள், எனவே மனிதருக்கு அடிமையாக வேண்டாம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 7:21 அவர் ஏன் சொல்கிறாருன்னா, நான் வந்து சார் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தர்றேன், நீங்கள் இயேசுநாதரை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால், ஓ அப்படியா, நீ 10 லட்ச ரூபா கொடு, நான் இயேசுவே விட்டுறேன், அந்த அடிமைத்தனத்துக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் விலை கொடுத்து வாங்கிடுவான். ஐயா நான் சொல்கிறேன், இப்போ இந்துன்னு சொல்லி சலுகை வாங்க நினைக்கிறதுக்காக நாம் க்யூவில் போய் நிற்கிறோமே, நான் சொல்கிறேன், இந்துன்னு சொன்னால் கிடைக்கக்கூடிய 150 ரூபாயும் அந்த 10,000 ரூபா சலுகைக்காக வேண்டி நீ போய் நிற்கிற. ஒரு சுவிசேஷ விரோதி துப்பாக்கியை வச்சுக்கிட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு நிற்கிறான், நீ இயேசுவை மறுதலை இல்லை நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படி சொன்ன அந்த இடத்துல நீ இயேசுவுக்காக நிற்பேன்னு நினைக்கிறியா? நிற்க மாட்டேன். 150 ரூபாவுக்காக வேண்டி நான் இயேசுடைய பிள்ளை இல்லைன்னு அரசு அதிகாரிகள்கிட்ட போய் நின்றுட்டு நீ சொல்லிட்டு இருக்கேன்னா, உயிரை காப்பாற்றுறதுக்காக நீ கண்டிப்பாக இயேசுவை ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு இயேசுவும் தெரியவே தெரியாது. பேதுரு சொன்ன மாதிரி எனக்கு இயேசுவுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. நான் அவரை அவரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஆமாம், அவன் சபித்தானாம். அவன் வந்து சபித்தான், மறுதளிக்கிறது மட்டும் இல்லை, சபித்தானாம். அவ்வளவு தூரத்துக்கு கேவலமான நிலைமையில் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செய்து அன்பான கிறிஸ்தவர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த காரியத்தை வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சிந்தையிலிருந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நல்ல கவனத்தில் வைங்க. அடுத்த கேள்வி, ரெவரண்டு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லவில்லையே. போன சீடியில் வந்து ரெவரண்டுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் எனக்கே தெரியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 2வது நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த அர்த்தத்தை நான் இப்போ சொல்லுகிறேன். ஆழமான மரியாதைக்குரிய, பயபக்திக்குரிய அப்படின்னு அர்த்தம் ரெவரண்டு. ரைட் ரெவரண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட் ரெவரண்டு, அதாவது மோஸ்ட் ரெவரண்டுனாக்கா மிக 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 ஆழமான பயபக்திக்குரிய, மரியாதைக்குரியன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு இந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்கு பொருத்தமானதுன்னா, எனக்காக சிலுவையில் மரித்தார் அகிலாண்டத்தை படைத்த அந்த எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த மரியாதைக்குரிய, இந்த ஆழமான மரியாதைக்குரிய, இந்த பயபக்திக்குரியங்கிற வார்த்தை, யாக்கோபின் பயபக்திக்குரியவர் வேறு யாருமே கிடையாது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதை நல்ல ஞாபகத்தில் வைங்க. எங்கள் பாஸ்டருக்கு பேர் வந்து பாஸ்டர் மோகன், டி மோகன். இப்போ அவருக்கு பேருக்கு முன்னாடி ரெவரண்ட்னு போட்டிருக்காங்க. ரெவரண்ட்னு ஃபுல்லாக போடாமல் ரெவ்னு போட்டிருக்காங்க. அப்போ ஒரு இந்து பையன் சொல்கிறான் சர்ச்சுக்கு முன்னாடி வந்து, சார் இந்த ரெவடி மோகனை எங்கே பார்க்கலாம்? கிட்ட ஒருத்தன் நிற்கிறான், அவன் வாலண்டியர், எங்கள் பாஸ்டரை போய் ரெவடின்றியா? நான் தில் இருந்தால் அப்படி சொல்லுவேன், கொழுப்பா உனக்கு அப்படித்தானே எழுதிக்குது பாரு, ரெவடி தான் போதுக்குது. அப்பத்தான் அவனுக்கே யோசிக்கிறான், கண்ணாடியை பார்க்குற வரைக்கும் நம்ம மூஞ்சி நமக்கு தெரியாதுல்ல. ரைட் ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட், ராங் ரெவரண்ட்னு யாரையும் இந்த உலகத்தில் பெருமைப்படுத்த வேண்டாம். நான் சொல்கிறேன், நாமெல்லாம் காலை கழுகிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். தயவுசெய்து இந்த ஞாபகத்தில் வைங்க. ஒரு சில சபைகளில் இந்த பாதங்களை கழுவுவார்கள். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார் பாதங்களை கழுவணும் அப்படின்னு. நான் கழுவுனது மாதிரி ஆண்டவரும் இரட்சகருமாகிய நானே உன் கால்களை கழுவினேனானால்
நீங்களும் ஒருவர் பாதங்களை ஒருவர் கழுவுங்கள். எதுக்காக அவர் இப்படி சொன்னார் அப்படின்னா, நாம் தாழ்மை உள்ளவர்களாக, மனத்தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி சொன்னார். ஆனால் இன்னைக்கு அநேக சபைகள் அது ஒரு சடங்காகவே மாற்றிட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தையே மக்கள் மறந்துட்டாங்க. அடுத்த கேள்வி, ஜாதி பார்ப்பது தவறு என்று கூறும் நீங்கள் உங்களை முதலியார் என்று கூறியிருக்கிறீர்களே. அந்த டிவிடியில் நான் சொல்லியிருக்கிறேன்ல, நான் முதலியார் குடும்பத்தில் பிறந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் முதலியார் கிடையாது. எங்கள் அம்மா முதலியார், எங்கள் அப்பா முதலியார். நான் உலக வழக்கப்படி சர்டிஃபிகேட்டில் முதலியார் அப்படின்னு என் சர்டிஃபிகேட்டில் இருந்துச்சு. ஏன்னா என்ன ஸ்கூலில் கொண்டு சேர்த்தது எங்கள் அப்பா அம்மா. அவங்களுக்கு ஜாதி பார்க்குறது தப்புன்னு தெரியாது. கடவுளுடைய பிள்ளைகளுக்குள்ளால் இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டை கடவுள் என்கிட்ட கொடுத்தாரு. அவர் என்னைக்கு என்கிட்ட கொடுத்தாரோ அதுக்கு பிறகு நான் முதலியார் இல்லை அப்படின்னு எல்லார்ட்டையும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். எதுக்காக நான் என்ன முதலியார் குடும்பத்தில் பிறந்தேன்னு சொல்கிறேன்னா, ஜாதி பார்க்குறத தப்புன்னு சொல்கிறவன் ஒன்றும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவன் கிடையாது. ஜாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, தங்களை மேல் ஜாதி என்று கூறுபவர்கள் மட்டுமல்ல இதில் ப்ராப்ளம். தங்களை பள்ளர்கள் என்றும் பறையர்கள் சக்கிலியர்கள் என்றும் சொல்லிக் கொள்வதிலேயே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. ஜாதி பேரை சொல்லி திட்டிவிட்டான் அப்படிங்காங்க. ஐயா, ஒரு முதலியார்னு கூப்பிட்டா திட்டமாட்டார். ரெட்டியாரன்னு கூப்பிட்டா திட்டமாட்டார். செட்டியாரன்னு கூப்பிட்டா திட்டமாட்டார். ஆனால் பள்ளரை போய் பள்ளா அல்லது பறையான்னு கூப்பிட்டாக்க ஏன் உனக்கு கோபம் வருது? உனக்கே பிடிக்கல, உன் ஜாதிக்கு பேர் உனக்கே பிடிக்கலைன்னா பின்ன என்ன வெங்காயத்துக்கு நீ அந்த ஜாதியில் இருக்கிற? கிடைக்கக்கூடிய அந்த பைசாவுக்காகவா? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்படி ஜாதிக்க பேரை சொல்லி சலுகை வாங்குறதை விட பிச்சை எடுக்கிறது நல்லது. ஏன்னா இந்த இந்த அது நமக்கே பிடிக்கலைங்க. ஒரு பள்ளனுங்கிற பேர் பிடிக்கல. அப்படி பிடிச்சிருக்கோம்னாக்கா பல்லான்னு யாராவது கூப்பிடும்போது சந்தோஷமாக திரும்பி பார்க்கணும்ல? உனக்கு சந்தோஷம் இல்லைல்ல? அரசாங்கத்தில் போய் நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டில் பண்ணுற என் ஜாதிக்கு பேரை சொல்லி திட்டிவிட்டான் அப்படின்னு. அப்போ உன் ஜாதிக்கு பேர் உனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது உன்னுடைய மனசாட்சிக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து நீ எந்த ஜாதியையும் சார்ந்தவன் அல்ல என்பதை நீ முதல்ல ஒத்துக்கொள்ள வேண்டும். நீயே உன்னை கீழ் ஜாதி என்று ஒத்துக்கொள்ளும் போது பிறர் உன்னை கீழ் ஜாதி என்று அழைப்பதை தவறு என்று நீ எப்படி கூற முடியும்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், நான் பிறந்த 8ஆம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன், இஸ்ரேல் இனத்தவன், பென்யமின் குலத்தவன், எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன், திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன் அப்படின்னு சொல்கிறார். எதுக்காக? ஒரே காரணம், நான் யூதன். நான் சாதாரண ஆள் கிடையாது. நீ யூதன்னா நான் யூதன். யூதனாகிய நானே சொல்கிறேன் இயேசுதான் மேசியா. பெஞ்சமின் கோத்திரத்தில் உள்ள நான் சொல்கிறேன் இயேசுதான் மேசியா. இஸ்ரவேலனாகிய நான் சொல்கிறேன் இயேசுதான் மேசியா. அப்போது இஸ்ரவேல் மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க? இன்னும் அப்பல இவன் நம்ம ஆள் தான், இவன் நம்ம ஆளாக இருந்துக்கிட்டே இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு மக்கள் மனதளவில் பலவீனமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பவுல் அப்போஸ்தலன் அப்படி ஒரு பயோடேட்டாவை சொல்கிறார். எதுக்காகனா பெருமைக்காக கிடையாது. தான் இஸ்ரவேல் இனத்தவன் என்றோ, பெஞ்சமின் கோத்திரத்தான் என்றோ, எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன் என்றோ, பரிசேய வகுப்பை சார்ந்தவன் என்றோ பெருமையாக சொல்லலை. இப்படிப்பட்ட நானே சொல்கிறேன் இயேசுதான் மேசியா, இயேசுதான் மேசியா என்று மக்களுடைய மனதுக்குள்ளே இடம் பிடிக்கிறதுக்காக வேண்டி இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்கிறார். ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட இப்படி பேசினார், நீங்கள் கூறும் எல்லாமே தவறு அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமாக இருக்கிறார் அப்படின்னு நான் அந்த டிவிடியில் சொல்லியிருக்கிறேன். அதுவும் தவறான்னு நான் கேட்டேன். இந்த கேள்வியை நான் கேட்ட உடனே அவர் சொன்னார், நீதிமொழிகள் 26:4-5, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது நான் கேட்ட கேள்விக்கு மறு உத்தரவு அவர் கொடுக்கக்கூடாதான். ஆமாம், ஏன்னா நான் மூடனாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாக இருப்பான் அப்படின்னு 5வது வசனம் சொல்லுதே. நீங்கள் மாறு உத்தரம் கண்டிப்பாக எனக்கு சொல்லி ஆகணும்னு சொன்னேன். ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அடுத்த கேள்வி, இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று கடவுள் சொல்லவில்லையே. நான் சொல்கிறேன், இயேசுதான் உலகிலேயே முதலில் இரத்த தானம் செய்தவர். மொத்த உலகத்துக்காக தன்னுடைய இரத்தத்தை தானம் செய்த முதல் பிளட் டோனர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். புதிய ஏற்பாட்டில் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரே ஒரு கற்பனை என்னென்னா, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. இனி இரத்த தானம் பண்ணுவாயாக, குருடாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை ரோட்டில் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொண்டு விடுவாயாக,
பக்கத்து வீட்டு பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படும் பொழுது நீ உன் பணத்தை செலவு பண்ணி அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டுவாயாக இப்படின்னு ஒன்று எந்த கற்பனையும் தேவை கிடையாதுங்க. ஒரே கற்பனையில் எல்லாத்தையும் கர்த்தர் அடக்கி விட்டார். அது என்ன கற்பனைனா, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏங்க, தன் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்கணும், அதுதான் பெஸ்ட் அன்புன்னு இயேசு சொல்லியிருக்காரு. ஆனால் நண்பனுக்காக ரத்தத்தை கொடுக்க முடியல, பின்ன எப்படி உயிரை கொடுக்க முடியும்? வேதாகமம் சொல்கிறது உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அப்போ தன்னுடைய நண்பனுக்காக நீ இரத்தத்தை கொடுக்குறேன்னா தன்னுடைய நண்பனுக்காக நீ உன்னுடைய உயிரையே கொடுக்கிறாய் என்று நாம் அனுமானிக்கலாம். அப்புறம் திருமுழுக்கு விஷயத்தில் மாறுபட்ட கருத்துடைய சபைகள் எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்? அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி ஒரு பிரதர் கேட்டது. பிரதர், தெளிப்பு ஞானஸ்தானம், முழுக்கு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம், அடல்ட் ஞானஸ்தானம், இப்படியெல்லாம் பல மாறுபாடான கருத்துக்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நாம் எல்லாம் ஒன்று சேர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ நான் கொடுத்த பதில் எப்படின்னா, நான் முதல்ல திருமுழுக்குன்னா என்னது, ஞானஸ்தானம்னா என்னது, அது எதுக்காக கொடுக்கப்பட்டது, இதை யார் எடுக்க வேண்டும், இதனுடைய நோக்கம், இந்த திருமுழுக்கினுடைய தாற்பயம் என்ன, அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த டிவிடி மூலமாக பேச விரும்புகின்றேன். பாருங்கள், திருமுழுக்கு என்றால் என்ன? வாசிக்கலாம். 1 பேதுரு 3:21. அதிலே திருமுழுக்கு உடலின் அழுக்கை போக்கும் செயல் அல்ல, அது சுத்த மனசான்றுடன் கடவுளுக்கு தரும் வாக்குறுதியாகும். இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வழியாக இப்போது உங்களுக்கு மீட்பளிக்கிறது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் சொல்லக்கூடியது கடவுளுக்கும் நமக்கு இடைப்பட்ட ஒரு வாக்குறுதி, ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு நாம் இங்கே பார்க்குறோம். என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டேன், இனி நான் என் மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது, இனி என்னுடைய பாவத்துக்கு தக்க தண்டனை நான் அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை, இயேசு கிறிஸ்து அனுபவித்தார் அப்படின்னு நான் நம்பும் பொழுது என்னுடைய மனசாட்சி சுத்தமாக மாறுகிறது. அந்த சுத்த மனசாட்சியினுடைய ஒரு அடையாளம், இட்ஸ் அ சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி இன்னர் கன்விக்ஷன். அதுதான் ஞானஸ்தானம் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போ திருமுழுக்கு தேவையா, திருமுழுக்கு நாம் எடுக்கணுமா, ஞானஸ்தானம் வாங்கணுமா, இதை பற்றி உள்ள வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னு நாம் இங்கே பார்க்குறோம். திருமுழுக்கு கொடுங்கள் அப்படின்னு சீஷர்களிடம் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் என்று மார்க்கு 16:16 நாம் பார்க்கிறோம். இங்கே என்ன போட்டிருக்கு? திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். அப்போ திருமுழுக்கு மீட்புக்கு பிரயோஜனமான ஒரு காரியம் என்பதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்தது திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்றார். அப்போ நீங்கள் மனம் மாறுவதற்காக, மனம் மாறியதனுடைய அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பு நாம் பெற்றுக்கொண்டதனுடைய ஒரு சான்றாக, அதற்கு அத்தாட்சியாக நாம் கண்டிப்பாக திருமுழுக்கு பெற வேண்டும் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கின்றோம். திருத்தூதர் பணிகள் 22ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இனி ஏன் காலம் தாழ்த்த வேண்டும், எழுந்து அவரது திருப்பெயரை அறிக்கையிட்டு உமது பாவங்களிலிருந்து கழுவப் பெற்று திருமுழுக்கு பெறும் என்றார். அப்போ இங்கேயும் நம்ம திருமுழுக்கு பெற வேண்டும் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். இப்போ திருமுழுக்கு எதற்காக எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் இனி பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா 3:7. தம்மிடம் திருமுழுக்கு பெற புறப்பட்டு வந்த மக்கள் கூட்டத்தை கண்டு, யோவான் விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? இப்போது திருமுழுக்கு எதற்காக எடுக்க வேண்டுமாம்? வரப்போகும் சினத்திலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமானால் அதற்கு திருமுழுக்கு எடுக்க வேண்டும் அப்படின்றத லூக்கா 3:7 நாம் வாசிக்கின்றோம். திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரம் 38 நாம் திரும்பவும் வாசிக்கிறோம். நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக நாம் ஞானஸ்நானம் பெற வேண்டும் அப்படின்னு
இங்கே வாசிக்கின்றோம். கொலோசியர் 2:12 நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது அவரோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். நல்லா கவனமாக கவனிங்க. நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது நான் தண்ணிக்குள்ளே போகும்போது அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறோம். தண்ணியில் விட்டு நம்ம வெளியே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழும்புகிறோம். ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய நம்பிக்கையோடு கூட நாம் ஞானஸ்தானத்திலே நாம் மாறுகிறோம். ஞானஸ்தானம் பெறும் பொழுது கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவுடைய நம்பிக்கை நமக்குள்ளே வருகிறது. நானும் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வருகின்றது. கலாத்தியர் 3:27 எப்படி சொல்கிறதுன்னா,